பார்த்துட்டு ஸோ தொடர்ச்சியாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஏப்ரல் 5 இன்றைக்கி உண்டான 4 ஏப்ரல் 5ண்டாச்சா, ஏப்ரல் 4 ஏப்ரல் 4ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி நான் காலையில் உங்களுக்கு டென்டேட்டிவாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த நியூ கால்ஃபார் வந்திருக்கு. எஸ்ஐ டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது தாலுக் எஸ்ஐ அப்படிங்கிறதும், ஸோ அதே போல் ஆயுதப்படை எஸ்ஐ அப்படிங்கிறதும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1299 போஸ்ட்டு, அதிகமான போஸ்ட்டு தான். 1299 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. டைரக்ட் எஸ்ஐ, ஒரு டைரக்ட் எஸ்ஐ ஆனீங்கன்னா அடுத்த ஃபியூ இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆவீங்க. அடுத்த ஃபியூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஎஸ்பி ஆகலாம். டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரைக்குடி டிஎஸ்பி கூட அன்றைக்கி வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பேசும்போது கௌதம் கேட்டியா, அவர் டைரக்ட் எஸ்ஐயில் தான் வந்திருந்தார்ல. அது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால் நான் எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து எஸ்ஐ ஆனேன். எஸ்ஐ ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஎஸ்பியாக இருக்கிறார். டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது குருபோன் கேடரில் சீக்கிரமாக வந்துடலாம். ஸோ அப்போ யாரெல்லாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எனி டிகிரி படிச்சிருக்கவங்க, ஆண் பெண் 2 பேருமே, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியான போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆண்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு, பெண்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய போஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருகிற திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. வருகிற 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் திஸ் எஸ்ஏ எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது மே மாதம் 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மே மாதம் 3ஆம் தேதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எக்ஸாம் டேட் அறிவிக்கப்படலை. எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது வந்து இன்னும் அறிவிக்கப்படலை. இது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 20% அப்படிங்கிற மாதிரி, ஆல்ரெடி போலீஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களும் இது எழுதலாம். 20% அவங்களுக்கான போஸ்ட்டு. ரிமைனிங் 80% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ இது வந்து ஒரு கால்ஃபார் அப்படிங்கிறது முக்கியமான கால்ஃபார். இன்னைக்கு கால்ஃபார் ஆகிடுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமுக்கு விருப்பமே இல்லாதவர்கள் கூட ஒரு எக்ஸாம் எழுதி பார்ப்போமே, எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதுனது மாதிரி, அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரலாம். மற்றபடி போஸ்ட் வேணுன்றவங்க நல்லா போகலாம். நீங்கள் இந்த எஸ்ஐ அப்படின்னு சொன்னால் ஒரு காவல் நிலையமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நமக்குன்னு தனி ஜீப் இருக்கும். ஒரு எஸ்ஐ அப்படிங்கிற போது தனி ஜீப் இருக்கும். நமக்குன்னு ஒரு காவல் நிலையமே இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காவல் நிலையத்தை ஆளுகை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு எஸ்ஐ அப்படிங்கிறவர் அந்த அளவுக்கு ஆளுகை பண்ணுவார். அப்படிங்கிற மாதிரி மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 21 நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்தந்த கேட்டகரி அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அப்படிங்கிறது நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீதேவி பாருங்கள், உங்களுக்கானது ரிசல்ட் குரூப் 2A. ஸோ ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி வச்சிருக்கிறவங்களுக்கு, குரூப் 2A எழுதி வச்சிருக்கிறவங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்டு. மே மாதம் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இதுவும் அடுத்தடுத்து முக்கியமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, எழுதி வச்சுக்கலாம். ஏப்ரல் 4 இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ், GI புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகம் அப்படிங்கிறது வந்து 2வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இதுல அதிகபட்சமா இப்ப மேலும் 6 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. இந்த புவிசார் குறியீடு கிடைக்கிறதுனால அந்த பொருளுக்கு என்னென்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது உலகளாவிய அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாக சரியா கவனம் செலுத்தப்படும். இந்த பொருள் வந்து ஒரு பொருள் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சுனாவே அதோடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதோட ஸ்டாண்டர்ட், அதோட பிராண்டு, அதோட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து இட் வில் பி கன்சிடர்ட். அப்போ மேலும் 6 புவிசார் குறியீடு அப்படிங்கிறதுல செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆனியன், ஸ்மால் ஆனியன், செட்டிக்குளம் அப்படிங்கிற சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. பின்வரும் எந்த பொருளுக்கு கிடைச்சிருக்கு அல்லது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டோட பேர் என்ன? கௌதம் ஃப்ரம் மதுரை, சல்ஃபீனிக் ஆசிட். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆசிட்டுக்கு பேர் என்ன? சல்ஃபீனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பன்ருட்டி, அங்கே இருக்கக்கூடிய பலாப்பழம். ஏன்னா இந்த கடலூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பன்ருட்டி அப்படிங்கிறது வந்து முழுக்க பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்
அப்படின்னு சொல்லக்கூடியது பலாப்பழம் அப்படிங்கிறது நம்முடைய புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. பன்ருட்டியோட பலாப்பழம். அதே மாதிரி அதே சேம் ஊரில் முந்திரி, பன்ருட்டியோட முந்திரி கிடைச்சிருக்குது. பன்ருட்டியோட முந்திரி. அதுக்கப்புறம் புளியங்குடி அப்படிங்கிறதோட எலுமிச்சை. எலுமிச்சையில் என்ன ஆசிட் இருக்கு? சிட்ரிக் ஆசிட். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் எல்லாமே என்ன ஆசிட் இருக்கும்? சிட்ரிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே சிட்ரிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிட்ரிக் ஆசிட், புளியங்குடி, எலுமிச்சை அப்படிங்கிறது. அதே மாதிரி விருதுநகர் சம்பா வத்தல். விருதுநகர் அப்படிங்கிறதுல சம்பா வத்தல் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்சிருக்கு. ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி. ராமநாதபுரத்தினுடைய சித்திரை கார் அரிசி. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஊரில் சமீபத்தில் எந்த பொருள் அப்படிங்கிறது வந்து சரியா புவிசார் குறியீடு பெற்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு அழைக்கப்படும் போது கேட்கப்படுவீர்கள். ஸோ யூ வில் பி ஆஸ்க்ட் அட் தி டைம் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. ஸோ இன் ரீசன்ட்லி விச் ப்ராடக்ட் ஹாவ் பீன் ரெகக்னைஸ்டு ஆஸ் சரியா ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரம் யுவர் லொக்காலிட்டி ஆர் ஃப்ரம் யுவர் ஏரியா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா சித்திரை கார் அரிசி. சித்திரை கார் அரிசி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ செட்டிகுளம் சின்ன வெங்காயம், பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரை கார் அரிசி அப்படின்னு மொத்தம் 69 உயர்ந்துள்ளது. தமிழகம் வந்து 69. தமிழ்நாட்டில் மட்டும் 69. 69 பொருட்கள் அப்படின்னா ஞாபகம் வச்சு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனில் கிடைச்சிருக்கு அப்படின்னு. சில முக்கியமான ஆணையங்கள் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அந்த ஆணையங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இது ஸ்டாட்டிக் ஜிகேனே போடுங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னே போட்டுங்க. இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் பாலிட்டியிலேருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஸ்வரன் சிங் கமிட்டி அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பார். ஸ்வரன் சிங் ஸ்வரன் சிங் ஸ்வரன் சிங் ஸ்வரன் சிங்னாவே 1976 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்வரன் சிங்னாவே அடிப்படை கடமைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னாவே 1976 எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளோடு சம்பந்தப்பட்டது தான் இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி. அடிப்படை கடமைகள் அப்படின்னாவே பார்ட் 4A. அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொன்னாவே 11 கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொன்னாவே ஸோ ஒரே ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1976 42வது சட்ட திருத்தம், ஒரே ஒரு சட்ட திருத்தம் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. ஏன்னா 1975 அப்படிங்கிறதுல நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. உள்நாட்டு போர் அப்படிங்கிறது, உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படும். அந்த பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தக்கூடிய சூழலில் ஸ்வரன் சிங் கமிட்டிங்கிறது ஒரு பரிந்துரை பண்ணும். அப்போ முதல்ல 8 கடமைகள் தான் இருக்கும். அப்புறம் 2 கடமைகள் சேர்க்கப்படும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 82வது சட்ட திருத்தத்தில் 2002 86வது சட்ட திருத்தத்தில் 86வது சட்ட திருத்தத்தில் 2002 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதுல அந்த 51K அப்படிங்கிறது சேர்க்கப்படும். எது சார்? RTE, ரைட் டு எஜுகேஷன். அதுதான் 11வது கடமை. 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணுன்றது தான் அந்த 86வது சட்ட திருத்தம் 2002. ஸோ 11 கடமைகள் இருக்கு ஸ்வரன் சிங் கமிட்டி. இப்போ நான் பேசினது எல்லாம் ஸ்பீடு. இப்போ நான் பேசினது குறைஞ்சபட்சம் 10 தோல் சொல்லியிருப்பேன். ஸ்வரன் சிங் கமிட்டின்றது ஒரு வார்த்தை. ஆனால் நான் அதில் பார்ட் 4A சொல்லியிருக்கேன், 11 கடமை சொல்லியிருக்கேன், 8 சொல்லியிருக்கேன், 10 11 சொல்லியிருக்கிறேன், 1975 நேஷனல் எமர்ஜென்சி சொல்லியிருக்கேன், இந்திரா காந்தி தான் பிரதமர்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 86 சட்ட திருத்தம் சொல்லியிருக்கேன், 2002 சொல்லியிருக்கிறேன், 51K சொல்லியிருக்கேன், 11வது கடமை சொல்லியிருக்கேன், கட்டாய கல்வின்னு சொல்லியிருக்கேன், 6 வயது முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்குன்னு சொல்லியிருக்கேன். எண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா பேப்பரு, நியூஸ் பேப்பரு, கரண்ட் அஃபேர்ஸு 1 மணி நேரம் ஆக்குறாங்க, நாங்கள் தமிழ் அடிக்கணும், ஜிகே அடிக்கணும், இப்படி படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதுதான் போட்டித் தேர்வுடைய ரகசியம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 அடிப்படை கடமைகள். 2 பசல் அலி கமிட்டி உங்களுக்கு தெரியும் 1953. 1953 பசல் அலினாவே மொழிவாரி மாநிலங்கள் உருவானதல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். மொழிவாரி மாநிலங்கள் உருவாதல், அதான் மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது 1953. ஆனால் அறிக்கை கொடுத்தது 1955. அறிக்கை அப்படிங்கிறது 1955. ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட். ஸோ ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் அப்படிங்கிறது 1955. எது சார்? பசல் அலி கமிஷன். பசல் அலி கமிஷன் எதோட ரிலேட்டட் வித் அப்படின்னு சொன்னால் ஸோ லிங்குஸ்டிக் லிங்குஸ்டிக் ரிஃபர்மேஷன்ஸ். ஸோ மொழிவாரி மாநிலங்கள். இப்போ மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் இது
ஆந்திர பிரதேஷ். அந்த ஆந்திர பிரதேஷ் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? பொட்டி ஸ்ரீராமுலு. அப்படி உருவான முதல் இந்திய மாநிலங்கள் எத்தனை? 14. என்னங்க 14 அப்படிங்கிறது. ஸோ எல்லா மாநிலங்களும் அப்படிங்கிறது வந்து 1956 நவம்பர் உள்ள உருவாகும். ஆனால் ஆந்திர பிரதேஷ் மட்டும் 1953 உருவாகும். எஸ்கே தார் கமிட்டி 1948, ஜேவிபி கமிட்டி 1948, பஸ்ரலி கமிஷன் 1953. ஸோ அதில் ஜேவிபி சொன்னால் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ பஸ்ரலி கமிட்டி ஞாபகம் வச்சுங்க. இதை படித்தவங்களுக்கு ஈஸி. புதுசாக இருக்கிறவங்க கேட்டு மட்டும் வச்சுங்க. அடுத்து நம்ம பாலிட்டி நடத்தும் போது ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா இப்போ முழுக்க குவிஸ். நேற்றுக்கு குவிஸ் அட்டன் பண்ணவங்க தான் இனிமேல் ஃபியூச்சரில் குவிஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அவங்களுக்கு அப்படி இனிமேல் எல்லா குரூப்புக்கும் அனுப்பப்பட மாட்டாது. ஸோ நேற்றுக்கு யார் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குவிஸ் அனுப்பப்படும். அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரிகர் பண்ணுவாங்க. கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறோம். எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நான் அடிக்க மாட்டேன், நான் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றவங்கள நம்ம கவனிக்க மாட்டோம். நான் விட மாட்டேன், அப்படிலாம் வரமாட்டேங்க, என்னை மட்டும் நீங்கள் பாஸ் ஆக்கி பாருங்கன்னா தயவுசெய்து எங்களால் முடியாது. சரியா? இது விருப்பமும் ஆர்வமும் இருக்குங்களுக்கு மட்டும்தான் இந்த போட்டித் தேர்வுங்கிறது சாத்தியமாகும். சாத்தியமாகிறவர்களுக்கு தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். எல்லாரும் இழுத்து பிடிச்சி வச்சு அப்புறம் இது பண்ணி நம்ம தொய்வாயிட்டு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டு தான் செய்கிறேன். எல்லாருக்கும் 2 நாள் அனுப்புவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டாப்டு. தென் வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ள கேண்டிடேட் should be சரியா செப்பரேட்லி மெயின்டைன் இன் அ செப்பரேட் குரூப் அப்படிங்கிறது அதில். ஸோ இனி வந்து நாளைக்கு ஸோ இந்தியன் பாலிட்டியிலேருந்து 40 கேள்விகள் கேட்பாங்க குரூப் 1க்கு. அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 40. அப்போ 200 கொஸ்டின்ஸில் 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்ப போய் பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 20% கிட்ட வந்துடுது. 20% மேலே வருது என்ன அப்படிங்கிற போது நீங்கள் அதில் அடித்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ அடுத்த கமிட்டி ஜேவிபி கமிட்டி ஏற்கனவே பேசிட்டேன். ஜேவிபியும் 1948. இதுவும் மொழிவாரி மாநிலங்கள் உருவானதில் தான். ஜேவிபின்னு என்ன சொன்னேன்? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தார் கமிட்டி, அதான் எஸ்கே தார்னு சொன்னேன். சேம் 1948 எஸ்கே தார். அதுவும் மாநில எல்லை சீரமைப்பு. பாருங்க, மாநில எல்லை சீரமைப்பு. அது எக்ஸ்ட்ரா மாநிலங்கள்னு சொல்லியிருக்கோம். பட் எல்லைகளை உருவாக்குறது. எல்லைகள், இந்த பார்டரை விட்டு நீனும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃப்ரான்டியர் டெரிட்டோரி அப்படிங்கிற ரீஃபார்மேஷன். ஃப்ரான்டியர் டெரிட்டோரி. கேரளாவா இதுதான் உங்களுக்கு பார்டர், தெலுங்கானாவா இதுதான் உங்களுக்கு பார்டர், ஆந்திராவா இதுதான் உங்களுக்கு இதுதான் பார்டர், புதுச்சேரியா இதுதான் உங்களுக்கு பார்டர், கர்நாடகாவா இதுதான் உங்களுக்கு பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பொன் அரவிந்த் நல்லா கிளாஸ் கவனிப்பா. வனராஜா என்னாச்சு? வனராஜா காணோம், ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஸோ தார் கமிட்டி 1948. அப்போ மாநில எல்லை சீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில எல்லை சீரமைப்பு அப்படிங்கிறது. ஸோ லாவண்யா சொல்லுமா, மாநில எல்லைகள் அப்படிங்கிறத மாற்றுறது எந்த ஆர்டிகிள் படி செல்லுபடியாகும்? ஆர்டிகிள் 3ங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிப்பது அல்லது இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ப்பது அல்லது மாநிலங்களை அந்த மாதிரி எல்லைகளை மாற்றம் செய்வது, பெயர் மாற்றம் செய்வது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும். எதில்? ஆர்டிகிள் 3 அப்படிங்கிறதுல சாத்தியமாகும். அடுத்த வச்சுங்க, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்மேஷன் கமிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னாவே இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல படிக்கணும். ஒம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற பாடத்தில் படிக்கணும். முக்கியமானது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு AR. சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், த ஃபர்ஸ்ட் ARC, ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ARC 1966. இது எங்க இருந்து எடுத்தோம்னா நியூசிலாந்துல இருந்து எடுத்தோம். இந்த 1966ன்றது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்? 13 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பேச ஆரம்பிச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 50 தவளாவது பேசியிருப்போம். 13 நிமிஷம் ஆயிடுச்சு. குயிக்காக தான், வேகமாக தான் போகும் இந்த கிளாஸு. இது வந்து சும்மா உட்காந்துட்டு மெதுவாக எழுதுகிற கிளாஸ் கிடையாது. இது நிறைய அப்சர்வ் பண்ணுற கிளாஸு. இப்படிலாம் படிக்கலாமா? அதுக்கு தான் உங்களுக்கு ஆடியோ ஃபைல், அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ ஃபைல், அதுக்கு தான் அந்த நேரடி கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆடியோ ஃபைல் வீடியோ ஃபைல்லாம் கேட்கலன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து பயங்கர கஷ்டமாக தெரியும். இன்னும் இவ்வளோ வேகமாக நடத்துகிறாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி தெரியும். கேட்டு வச்சுக்கணும். இது நம்ம ஃபியூச்சரில் நடத்திட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த சாப்டரே வந்து இந்தியன் பாலிட்டியில் மத்திய மாநில அரசு உறவுகளில் கேட்கலாம். அதுதான் 1966 ARC அப்படிங்கிற. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் எங்கேருந்து எடுத்தோன்னு சொன்னேன்? ஸ்ரீவர்சன். இருங்க கதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நியூசிலாந்து. எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க? நியூசிலாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1966. ஸோ அதுலேருந்து ARC எடுத்தாங்க. இந்த அடிப்படையில் தான் லோக்பால்ன்ற வார்த்தையை உருவாக்கப்படும். லோக்பால் லோக் ஆயுக்தா 1969 தான் லோக்பால்ங்கிற வார்த்தையை LM சிங்விங்கர் உருவாக்கியிருப்பார். 1969 உருவாக்கியிருப்பார். இது எதுக்கு சார்? மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிறத இதை உருவாக்கினவர் தலைவர் மொரார்ஜி தேசாய். ARC அவர் தான் வந்து முதல். ஸோ காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர்.
காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். இவர் தான் சிஎம் இருந்து பிஎம் ஆன முதல் நபர் மகாராஷ்டிரால இருந்து. இவர் தான் வயதான பிரதமரும் கூட. வயதான பிரதமர், இவ்வளவு விஷயம் இருக்கு. மொரார்ஜி தேசாய் வயதான பிரதமர், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒரே பிரதமர். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பிப்ரவரி 29 பிறந்தவர் அப்படிங்கிறது லீப் இயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 19 லீப் இயர்ல பிறந்தவர்கள். ஸோ கண்டிப்பாக அதாவது பிப்ரவரி 29 பிறந்தவர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மத்திய மாநில அரசு உறவுகள். மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படின்னா கைல்வெளி இருக்கீங்களா? இல்ல. ராஜேஸ்வரி இருக்கீங்களா? மத்திய மாநில அரசு உறவுகள் பற்றி ஆராய்ந்த கமிட்டிகள் நிறைய கமிட்டி இருக்கு. எடுத்த உடனே ராஜ்மன்னார் கமிட்டி கிடையாது, அது 1969. எடுத்த உடனே ஸ்டீவால்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீவால்ட் கமிட்டின்றது இருக்கு. ஸ்டீவால்ட் 66 ஸ்டீவால்ட் கமிட்டி. 1969 தான் ராஜா மன்னார் கமிட்டி. நம்ம தமிழக அரசு 1969 அப்படிங்கிறது ராஜா மன்னார் கமிட்டி. 83 தான் சர்க்காரியா கமிட்டி. சர்க்காரியா கமிட்டி 83ல. 2000ல வந்து வெங்கட செல்லையா கமிட்டி. 2000ல வெங்கட செல்லையா கமிட்டி. 2007 மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டி. மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டி 2007. அதுல கேள்வி எப்படி கேட்பாங்க தெரியுமா? பின் வருவனவற்றுள் மத்திய மாநில அரசு உறவுகளோடு சம்பந்தப்படாத கமிட்டி எது? which one is does not belong to the group of central state relations அப்படின்னு கேட்டாங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரிஞ்சுக்குங்க. என்ன தர்மலிங்கம் 2007 என்ன கமிட்டி? கே முன்ஷியா அரவங்க பரவர். இப்போ எதுக்கு கே முன்ஷியா வம்புகளுக்குற? 2 ஒண்ணா? பாரதி ராஜாவா இளையராஜாவா? நேற்று அந்த பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீ வந்து குவிஸ் அட்டன் பண்ணியா? எதுவும் கேட்டுறாத. நேற்று அந்த பொண்ணு செல்வமீனார் 1,65,000 ஃபீஸ், அதுவும் ஆன்லைன். என்ன சொன்னாங்க? இண்டிவிஜுவல் கேர். நீங்கள் நம்ம கட்டின ஃபீஸையும் அதையும் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், எத்தனை மடங்குன்னு பாருங்கள். நம்ம கட்டி படிக்கக்கூடிய ஃபீஸையும் அதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாவே கேட்குறேன் 1:1 கேட்கலாமா? கிளாஸ் கேட்டு பார்க்கலாமா? நம்மகிட்ட படிக்கிறவங்களே வெளியில இருந்து படிச்சவங்க கேட்கலாமா? கேள்வி கேட்டு பார்க்கலாமா? யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, யார் வந்து அந்த சொன்ன மாதிரி தான் ஸ்பூன் ஃபீடு. நான் அவ்வளோ ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸ்பூன் ஃபீட் தான் உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்ணியே நம்மளால் வந்து சொல்ல முடியலைன்னா, நீங்களாம் இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு மெனக்கட்டு மெமரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ மெமரி பண்ணுவீங்க? எவ்வளோ மனப்பாடம் பண்ணுவீங்க? இப்போ ஈஸியாக அடிக்க முடியும். ராஜேஸ்வரி சொல்லுமா? ராஜேஸ்வரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் உருவானதில் கமிட்டி பேர் சொல்லுங்க. மாநிலம் கேட்கல. 1948ல எஸ்கே தார் கமிட்டி சார். 1948 எஸ்கே தார் கமிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜேவிபி கமிட்டி 1948. சேம் 1948 ஜேவிபி கமிட்டி. 1953 ஃபசல் அலி கமிஷன். 53ல ஃபசல் அலி கமிஷன். எப்போ வந்து அந்த ரீஃபார்மேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? ரீஃபார்மேஷன் ஆக்ட் ஸ்டேட் ரீஃபார்மேஷன் ஆக்ட் 1956 நவம்பர் 1. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதை வந்து இப்படி படித்தா தாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்ல முடியும். அப்போ தான் நீங்கள் மெயின்ஸில் எழுத முடியும். அப்போ தான் ப்ரிலிம்ஸில் ஈஸியாக குயிக் ஆன்சர் எடுக்க முடியும். 10-11 நான் உட்காந்துட்டு வந்தேன், என் பேரே சொல்லலை, நான் பாட்டு படிச்சுட்டு வந்தேன்னா நீங்கள் இருக்கவே முடியாது. இவ்வளோ சொல்லியே நமக்கு மறந்து போயிடுது. இளையராஜாவா பாரதி ராஜான்ற கேட்டக்குள்ள நம்ம நிறைய பேர் வந்துடுறோம். சரியா? இப்போ பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க. அதான் நான் சொன்னேன், பரிச்சயம். தர்மலிங்க நீ பெர்மிஷன் கேட்டியா பண்ணதுக்கு? கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், ஜஸ்ட் ஒரு கால் அல்லது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒன்றுங்க. ஒன்றுமே நம்ம சொல்லுவோன்றது தெரியுது, கேட்போன்றது தெரியுது, நம்ம கவனிப்போன்னு தெரியுது. சரியா? நமக்கு தேவை ரிசல்ட் பிடிக்கிறவங்க தான். சும்மா வந்து நேரத்தை எல்லாருக்கும் சொல்கிறேன், இது தர்மலிங்கத்துக்கு சொல்கிறேன், இது வந்து அக்கறையில் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம ரிசல்ட் அடிக்க முடியாது. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் தான் துரோகம் பண்ணுறீங்க. நான் இங்கே படித்தேன், நான் ஜெயிக்கலன்னு சொல்லக்கூடாது. இங்கே சேர்ந்தேன், நான் படிக்கலைன்னு சொல்லணும். ரிசல்ட் வரலாம் அப்படி தான் சொல்லணும். நான் இங்கே சேர்ந்தேன், எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா ஓப்பன் டு ஆல். இது நம்ம வந்து ஃபேஸ்புக் யூடியூப்பில் நம்ம எப்படி பாடம் நடத்துகிறோன்றதை காமிச்சு கொடுக்குறோம், எப்படி டெஸ்ட் வைக்கிறோன்றதை காமிச்சு கொடுக்குறோம். என்ன நம்ம திறமைங்கிறது என்னன்றது அவங்களுக்கு தெரியும், நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். எவ்ரிடே வந்து பேரண்ட்ஸ் பார்க்கும்போது வைக்கும்போது நம்ம அப்படின்ற சொல்கிற போது, இல்லை சார் ஆல்ரெடி நாங்கள் நல்லா விசாரிச்சுட்டு தான் வர்றோம் அப்படின்றாங்க. விசாரிச்சுட்டு தான், நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது.
ஏன்னா நம்மக்கிட்ட படிச்சுட்டு போனவங்களே நிறைய பாஸ் பண்ணவங்களே இந்த இன்னைக்கெல்லாம் எஸ்ஐ கால்ஃபார் ஆனிச்சுன்னு சொன்னோடனே நான் லைவில் பேசியிருக்கேன். நம்ம காரைக்குடியில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்ஐ டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1 அடித்த காளீஸ்வரன் நம்ம அகாடமியில் படித்தவர் தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எஸ்ஐயில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முகமது அன்சாரி 24 வயசுலையே, சரியா, நம்ம மாவட்டத்தில் தான் அவருக்கு முதல் போஸ்டே. இப்போ கள்ளல் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்கிறார், நம்ம மாவட்டத்தில் இருக்கிறார். அவரும் நம்ம அகாடமியில் எஸ்ஐ படித்தவர் தான். நான் பேசுறது புரியுதா? இந்த உண்மை தெரியும் சோதனைன்னு சொன்னாங்கல்ல, உண்மை அறியும் சோதனை நேத்தானே பார்த்தோம், ஏப்ரல் 2. என்னங்க, ஏப்ரல் 2. இப்போ நான் லைவில் பேசுகிறேன் இல்லையா, அவங்க கூட எங்கே நான் உங்கள் அகாடமியில் படித்தேனா, ஏன் இப்படிலாம் போய் சொல்லிட்டு தரீங்கன்னு கேட்கலாம். இல்லை அவங்க கூட படித்தவங்க கேட்கலாம், புரியுதா? அவங்க அப்பா தான் சேர்த்து விட்டார். அவங்க அப்பா எஸ்எஸ்ஐயாக இருந்தார். அப்போ 55 வயசில் எஸ்எஸ்ஐ. ஆனால் அவரை கொண்டு வந்து 23 வயசில் விட்டார். 24 வயசில் எஸ்ஐ. எஸ்ஐங்கிறது எஸ்எஸ்ஐக்கு மேலே தான் எஸ்ஐ. அவங்க அப்பா 54 வயசில் அடைஞ்சதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்ஐ ஆகிட்டார். அந்த தம்பி இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட நல்ல இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். இன்னும் 2-3 வருஷத்தில் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். அடுத்து அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் அவர் டிஎஸ்பி ஆயிடுவார். ஏடிஎஸ்பியோட ஆவார், எஸ்பி ஓர் ஆவார். ஏன்னா 24 வயசுலேயே போயிருக்காரு. 34 வருஷம் சர்வீஸ் இருக்கு, 36 வருஷம் சர்வீஸ் இருக்கு. நான் சொல்றது மீரா ஹுசேன் நம்ம அகாடமிலேருந்து எஸ்ஐ போயிருக்கிறார். ஸோ நீங்கள் தான் பயன்படுத்துங்க. இண்டிவிஜுவல் கேர் இருந்தால் 1,65,000 கட்டி படிக்கக்கூடிய இன்ஸ்டியூட் தான் பெரிய இன்ஸ்டிடியூட்டு. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி வேணால் போகலாம். பட் இண்டிவிஜுவல் கேர் இருக்குமான்றதை பாருங்கள். உங்களை எப்படி நிறைய உங்களை மானிட்டர் பண்ணுவாங்களான்னு பாருங்கள். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கேட்டுங்க. இப்போ நான் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் கேட்குறேன். அலர்ட் பண்ணுறாங்க, பதில் சொல்கிறோம். அதில் நான் வந்து எக்ஸ்ட்ரீம் டாக்டரேட்டின் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் எழுதக்கூடிய இந்த போட்டித் தேர்வுகளில் நான் ஆஸ்பிரண்ட். எப்போ 1999 1999 நான் ஆஸ்பிரண்ட். எத்தனை எக்ஸாம் எழுதியிருப்பேன் ரயில்வேல, எத்தனை எக்ஸாம் எழுதியிருப்பேன் எஸ்எஸ்சியில். அப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சியே கிடையாது, டிஎன்பிஎஸ்சிங்கிற ஒரு எக்ஸாமே கிடையாது நான் படிக்கிற காலத்தில். ஒன்லி அப்போ கூட பேங்க் எக்ஸாம்ஸுக்கு ஐபிபிஎஸ் கிடையாது, பிஎஸ்ஆர்பின்னு தான் இருந்துச்சு. ரயில்வே எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். 3 முறை ரயில்வே எக்ஸாம் கிளியர். டிஎன்பிஎஸ்சியில் மட்டுமே 11 முறை, சரியா. பேங்க் எக்ஸாம்ஸில் 2 முறை, பிஜிடிஆர்பியில் இப்படி சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். அந்த எக்ஸாம்லாம் நானும் களம் கண்டவேன். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறவன் இன்ன வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். அந்த 3rd அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். இது யாரோ எங்கேயோ உருவாக்குனது இல்லை. இந்த 5 பில்லரு நம்ம உருவாக்குனது. ஸ்டடி மெட்டீரியல், ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, 2வது ஸ்டடி மெட்டீரியல், 3வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 4வது அதிகமான தேர்வுகள், 5 வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உருவாக்குறது நம்ம தான். புரியுது நான் சொல்றது? இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிறது கொஞ்சம் பேர் தான். நீங்கள் நினைக்கலாம் ஒரு பேப்பரில் நியூஸ் வந்தோடனே இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு படித்தவங்களை போய் கேட்டு பாருங்க, எத்தனை ஊரில் அந்த அகாடமி இருக்குன்னு பாருங்க, நடத்தக்கூடியவரோட திறமையை பாருங்க, பர்டிகுலர் ஊரில் நடத்தக்கூடியவரோட திறமையை பாருங்க, அவரோட இண்டிவிஜுவல் குவாலிஃபிகேஷனை பாருங்க, அவரோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை பாருங்க. அப்போனா நீங்கள் அசால்ட்டு பண்ண மாட்டீங்க. என்னப்பா அசால்ட்டு பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி நம்ம படிக்கிறது டெல்லியில் போய் யார் சென்னையில் போய் யார் பெரிய இடங்களில் போய் யார் இந்த மாதிரி நிறைய பணத்தை கட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரே அட்டம்ப்ட் தான், சிங்கிள் அட்டம்ப்ட், 6 மாதம் தான். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 6 8 48 480 மணி நேரம் அப்சல்யூட் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ரிசல்ட் தூக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் எம்பிஏக்கு படித்தாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் சொன்னேன், ஓப்பன் சேலஞ்சு தான் பண்ணேன், கண்டிப்பாக நீங்கள் அடிப்பீங்கப்பான்னு சொன்னேன். அந்த பொண்ணு எது எழுதிட்டு வந்துட்டு மேட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு கூட சார் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 80% மார்க் வாங்கிட்டாங்களே. இந்த அடுத்த டிரான்ஸ்லேட் அதை விட சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே. அதுக்கு முன்னாடி ஆதிலட்சுமின்னு சொல்லி ஸ்டேட் டாப்பர் ஆதிலட்சுமி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் போன வருஷம் டிரான்ஸ்லேட் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட். இந்த வருஷம் ஒரே ஒரு பொண்ணு தான் மேட் எக்ஸாம். நீங்கள் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சோம். எல்லாத்தையும் ஏற்றணும். அந்த ரிசல்ட் அடித்து படிச்சுட்டு ஸ்வீட் கொண்டாந்துட்டு, சார் உங்களால் தான் சார், எங்கள் வீட்டில் நம்பவே இல்லை சார், நீனா அப்படின்னாங்க. நான் அந்தளவுக்குலாம் படிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எம்ஏ இங்கிலீஷ் படித்த ஹேண்டு, அவங்களுக்கு எக்கனாமிக்ஸை நடத்தி, அவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை நடத்தி, ஆப்டிடியூடை நடத்தி, ரீசனிங்கை நடத்தி, ஸோ இந்த பாடங்களை நடத்தி இன்றைக்கி வந்து அவங்க 80% மார்க் வாங்க வச்சு நல்ல காலேஜில் சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது. புரிஞ்சுக்குங்க. ராஜா மன்னர் கமிட்டி எப்போ? 1969. ராஜா மன்னர் கமிட்டி எந்த ஊரில்? நம்ம தமிழ்நாட்டில். இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது? மத்திய மாநில அரசு உறவுகள். அப்போ நல்லா மாற்றுங்க. அடுத்து பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல்வந்த்ராய் மேத்தா 1957. பல்வந்த்ராய் மேத்தா அப்படின்னு சொன்னாவே நமக்கு சந்துரு பஞ்சாயத்து ராஜோட ஃபாதரு.
பஞ்சாயத்து ராஜோட ஃபாதரு, அவர் தான் ஃபாதர். பல்வந்தராய் மேத்தா கமிட்டி 1957, 3 அடுக்கு பார்த்துருக்குறோம். 3 அடுக்கு முறை கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சமிதி, அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத், முதல்ல கிராமம், அப்புறம் தாலுக், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட். 3 அடுக்கு முறை. ராஜஸ்தான் தான் முதல் முறையாக 1959 அக்டோபர் 2. தமிழ் சொல்லுங்க வீர விக்னேஷ். எந்த மாவட்டத்தில்? லாகூரா? அரவாங்க பிரபர் மறுபடியும் நீனு நாகூர். லாகூர் கிடையாது, நாகூர் டிஸ்ட்ரிக்ட். ராஜஸ்தான்ல நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல, ராஜஸ்தான்ல நாகூர் டிஸ்ட்ரிக்ட். நல்லா படி. உங்களை நம்பி தான் சார் விட்டு போயிருக்கோன்னு அப்பா அவ்வளோ அக்கறை எடுக்கிறார், ஓயாம கேட்கிறாரு. அதுக்கு தான் ஓ மேல அக்கறை எடுக்கிறேன் நான். சரியா? எல்லாரு மேலேயும் அக்கறை எடுப்போம். அதுல கூடுதலா யாரு வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதை அக்கறை எடுப்போம். இல்ல நம்மளை கவனிக்கிறாங்க, நம்மளை பசங்க முன்னாடி பொண்ணுங்க முன்னாடி வந்து நினைக்கிறாங்க, இது மாதிரி பண்றாங்க நீ நினைச்சீங்கன்னா நீ வீணா போயிடுவேன். அதெல்லாம் செருப்பு மாதிரி கழட்டிட்டு வந்துடணும். இந்த ஹீரோயிசம் பண்ணுறது, ஆணு பெண்ணு கடத்தில் நம்ம வந்து வெக்கப்படுறது, கூச்சப்படுறது. ஏன்னா இங்கே வயசு தாண்டினவங்க, 50 வயசு தாண்டினவங்களாம் படிக்கிறாங்க. இந்த நேற்றுக்கு ஒரு பொண்ணு சொன்னாங்களே, 16வது ரேங்க் நம்ம அகாடமியில் படித்தவங்க, டாக்டர் புவனேஸ்வரி. டிஎன்பிஎஸ்சியில் அந்த சிடிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம்ஸில் அவங்க வந்து 16வது ரேங்க். 16னா சான்ஸே இல்லை. எவ்வளோ ரேங்க், எவ்வளோ பெரிய ரேங்க் தெரியுமா? பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எழுதுனா எக்ஸாம், லட்சக்கணக்கில் எக்ஸாம் எழுதுனதில் 16வது ரேங்க். 29 வயசில் டாக்டரேட்டு. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, தெரியாத கேட்குறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு கல்லூரியில் வந்து உதவி பேராசிரியராக வர இருக்கிறாங்க. கல்லூரியில் உதவி பேராசிரியர். காலையில் ஃபுல்லாக கிளாஸ் எடுத்திருப்பாங்க, டயர்டு வந்தோடனே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வச்சுட்டு இப்படிலாம் படிக்கிறாங்க. 29 வயசில் பிஹெச்டி முடிச்சாச்சு. இப்போவே ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் அந்த சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படுங்க. அடுத்த லெவலுக்கு போகணும் ஆசைப்படுறேங்க. ஸோ ஒத்தையார் ரெட்டையை அடிக்காதீங்க, உட்காந்து படிங்க. இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலை பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் அந்த சொல்ல விட மாட்டேங்குது. சரியா? நேற்றுக்கெல்லாம் சுகன்யாவை கேள்வி வைக்கும்போது இல்லை சார் நான் வந்து மாட்டுக்கொட்டைக்கு வந்துட்டேன், மாட்டுக்கொட்டையிலேருந்து அட்டன் பண்ணுறேன், அப்பவும் விட மாட்டேங்கிறாங்க. இந்த இன்னைக்கு நாகஜோதி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. என் பிள்ளை 3 நாளாக வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கான் சார், படுக்கை விட்டு எழும்ப மாட்டேறான் சார். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு வச்சதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் நீங்கள் குணப்படுத்துவோம்ப்பா, குணமாகும், நீ பயப்படவே படாக்காதுன்னு சொல்லி உடனே ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிச்சோம். இந்நேரம் அவனுக்கு குணமாயிருக்கும், நிச்சயமாக சொல்கிறேன் குணமாயிருக்கும். ஆனால் நம்பணும். ஸோ இவ்வளோ கடுமையான சவால்களை எதிர்கொண்டு பெற்றோர்கள் படிக்கிறாங்க, திருமணமானவங்க படிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு வீட்டை பராமரித்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து துணியெல்லாம் துவச்சி வச்சு வீட்டை கூட்டி வீட்டாருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ நம்மலாம் அதில் எந்த பார்ட்டுன்னு எடுத்துக்கணும்? என்ன ஸ்ரீநிதி சௌமியா, இதில் நம்ம எந்த பார்ட்டுன்னு நினைக்கணும்? எலிசபெத், அதில் நம்ம எந்த பார்ட்டுன்னு நினைக்கணும்? ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் வீட்டில், ஆனால் அதை விட மேலான பெரிய வேலைகள் செய்கிறவங்க. ஏன் உங்கள் மாலாமா 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு தனியா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தனியா, காலை சாப்பாடு தனியா, மதிய சாப்பாடு தனியா. வீட்டை பார்த்தீங்க நேற்றுக்கு ஹால் மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் 2 பெட்ரூம், அது இது எல்லாத்தையும் தொடச்சி கூட்டி மறுபடியும் துணியெல்லாம் துவைச்சி, அதுக்கப்புறம் நம்ம அகாடமியில் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை அனுப்பிச்சி கொடுத்து, அப்புறம் குவிஸுக்கு உங்கள் கூட உட்காந்து அம்மா இப்படி பேசுங்கம்மா அப்படி பேசுங்கம்மா. இந்த இப்போ இன்னைக்கு ராஜேஸ்வரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல் கர்நாடகா போகிறோன்னா மந்துன்னு இருக்கீங்க. அப்போ கூட அவங்க கேட்குறாங்க, ஏன்ப்பா உங்களுக்கு இன்னும் அது நடத்தவே இல்லையாப்பா, யூரோப்பியன் இன்வெஸ்டின் நடத்தவே இல்லையாப்பா, கர்நாடகா போர் நடத்தவே இல்லையாப்பா, யாருக்குப்பா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அம்மா ஓப்பனாக சொல்லுங்கப்பா, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா நீங்கள் படித்த அகாடமியில்? நிச்சயமா இருக்காங்க. நான் யாரையோ குறை சொல்றதுக்காக சொல்ல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாரையோ குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை, நானும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். சரியா? எவ்வளோ அகாடமிக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், இப்போவும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களாம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, சார் எங்களுக்கு தெரியாமல் போச்சு சார்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் வாயை திறந்து சொல்லுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியல, அவங்க கெஞ்ச வேண்டியது இருக்குது. ராஜேஸ்வரி இன்னைக்கு நீங்கள் கெஞ்சிட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாப்பா? மேம் கூட கேட்டாங்கல்ல, உங்களுக்கு இந்த பாடம் நடத்தவே இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ பாருங்களேன், அந்த பாடம் நடத்துகிறோம், மெனக்கடுறோம். நேற்றுக்கெல்லாம் இங்கே கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு ரொம்ப அந்த ஒரு செகண்ட் கூட நம்ம வீணாக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி அச்சீவன். என்ன முக்கியல, பக்கத்து வீட்டில் இருந்து வரமாட்டேங்கிறோம்ல, ஃபீஸ் அட்டன் பண்ண மாட்டோம்ல, வெளியே போயிட்டேன். பொண்ணு அரவிந்த் வந்து வெளியில் உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு வரப்போ கொஞ்சம் படிப்பா. அம்மா வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா. இல்லை நீ விருப்பம் இல்லாமல் இருக்கியா? சூப்பரான சான்ஸ். எஸ்ஐ உன்னை ஏற்கிறேன் தம்பி முகிலன். நீ என் கூட கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா போதும், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுருவேன். நான் எஸ்ஐ ஆக்கி விட்டுருவேன்னா எங்கேயோ போய் டீனேஜ் பிள்ளை பேசி காசு கொடுத்து ஆக்கி விட்டுருவேனா?
நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறவன். அதுக்கு யாராவது வந்தாங்கன்னா மூஞ்சிக்கு நேரம் கேட்பேன். அப்படிலாம் கேட்டாங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பெரிய பேரண்ட்லாம் வந்து கட்சிக்காரங்களாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவேன். அப்படிலாம் சாபம் அது சாபம். இப்போ வேணா நீங்கள் வேலைக்கு எப்படியாவது அவனை பிடிச்சி இவனை பிடிச்சின்னு வேலைக்கு ஓடிடலாம். சாபம் அது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறேன். அதிகாரத்தில் சொல்கிறேன். நான் சொல்கிற பேர் சொல்கிறேன்ல, முகமது அன்சாரின்னு பேர் சொல்கிறேன்ல, காளீஸ்வரன் பேர் சொல்கிறேன்ல, கௌதம்னு சொல்லிட்டு நம்ம காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம அகாடமியில் படித்தவன்னு சொல்லி பேர் சொல்கிறேன்ல, அழகேஸ்வரின்னு சொல்லிட்டு என்சிசி ஆஃபீஸில் நம்ம காரைக்குடியில் நம்ம அகாடமியில் படித்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன்ல, பேர் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் விசாரிக்கலாம். இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு பைசா இல்லாமல் நம்ம அகாடமியில் படித்து அரசு வேலைக்கு போனவங்க. ஓப்பன் டு ஆல். இது வந்து 1000 பேர் படிக்கக்கூடிய அகாடமி இல்லை, 500 பேர் படிக்கிற அகாடமி இல்லை, 200 பேர் 200 பேர் ஒரு முறை கூட இங்கே உட்காந்தது இல்லை. இங்கே உட்கார படிப்ப இந்த ரூம்ல நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த அகாடமிக்கில் எவ்வளோ பேர்? இப்போ இந்த ஆஃப்லைனில் ஒரு 40-50 பேர் தான் இருப்பாங்க. இங்கே ஒரு 20-25 பேர். அட்மிஷன் போட்டதே 90 பேருக்குள்ளே தான் இருப்பீங்க. அதில் உண்மையாக அட்டன் பண்ணுறது 60 பேர். நேற்றுக்கெல்லாம் குவிஸ் 33-35 பேர் தான். அதில் தான் நம்ம ஒரு 10 பேரை காமிக்கிறோம் ரிசல்ட்டில். 30க்கு 10 பேர் வந்தால் பெரிய ரிசல்ட்டுங்க அது. இது நான் பேசுறது வந்து அகாடமி நடத்துறவனுக்கு தெரியும். எப்படி அவன் நடத்துறா கேட்பாங்க. இடையில நிறைய பேர், எப்படி சார் நீங்கள் அகாடமி நடத்திக்கிட்டே டாக்டரேட்லாம் பண்ணுங்க, எப்படி சார் இவ்வளோ வெர்சட்டைல் எல்லா சப்ஜெக்டையும் பேசுகிறீங்க, இங்கிட்ட காலேஜ் டிஆர்பிங்கிறீங்க, இங்கிட்ட வந்து நெட்டு செட்டுன்றீங்க, இங்கிட்ட யார் எங்கள் காம்படிட்டர் அகாடமியோட டிரெக்டர்ஸ் கேட்குறாங்க. அகாடமியோட டிரெக்டர்ஸ். நான் வந்து ஏதோ அகாடமியோட டைரக்டர் இல்லை, நான் டியூட்டர். நீங்கள் எந்த பாடத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். தெரியலனாலும் தெரிஞ்சுக்குவேன். இந்த அனுபவத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் அடித்து பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ வெங்கட செல்லையா ஏற்கனவே சொல்லிட்டாங்க 2000 இது அரசியலமைப்பு சட்ட மறு ஆய்வு பண்ணக்கூடிய கமிட்டி. ராம் நந்தன் எழுதி வச்சுங்க. ராம் நந்தன் கமிட்டி 1990. ராம் நந்தன் கமிட்டி 1990. இது எதுக்கு சார்? கிரிமி லேயர் கண்டறிவதற்காக. யாருக்கு? பிற்படுத்தப்பட்டோர். ஸோ கிரிமி லேயர்னா யாரு தெரிஞ்சவங்க சொல்லலாம். நிறைய முறை நீங்கள் அட் தி டைம் ஆஃப் அப்ளையிங், நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது கிரிமி லேயர் சொல்லுமா த்ரீசா? நல்ல கிளாரிட்டி, குட். இன்கம் லிமிட் எதுக்குள்ளேயே கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் அப்படின்னு 2 இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்ட்டில் அப்படி ஒரு கான்செப்ட் கொடுக்கப்படும். சரி, த்ரீசாவை தவிர்த்து வேற யாருக்கா தெரியுமா? அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதானே? பேசுங்கப்பா. அப்போ கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் என்னன்னு தெரியல. திரிசாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம கேட்டுக்கோம். ஒன்று. சரி, வேற ஆன்லைன்ல எனக்கு தெரியுன்றவங்க அப்பப்பா யாரு? இது? சஞ்சனா சொல்லுங்க சார். எக்கனாமிக் லெவல்ல வந்து கேட்டகரியில வந்து ஐ மீன் அவங்களுக்கோட கிரைட்டீரியா இருக்கும் சார். லைக் லேண்ட் அண்ட் அவங்க ஆபீஸ்ல வந்து அந்த சேலரி எவ்வளவு வாங்குறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் சார் அந்த கிரிமினலை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? எஸ், எக்ஸாக்ட் லிமிட் தெரியல சார். 8 lakhs லிமிட் இருக்கு. 8 lakhs. சரி, இதை கேட்பாங்க. கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் கேட்பாங்க. ஸோ நம்மெல்லாம் எதில் இருக்கிறோம்? கிரீமி லேயரில் இருக்கிறோமா? ஏற்கனவே உங்கள் பெற்றோர்கள் வந்து அரசு வேலையில் இருக்கிறாங்களா? பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறாங்களா? அந்த மாதிரி இருந்து வச்சு அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது. ஸோ நீங்கள் கிரீமி லேயராக இருந்தால் அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காது. நான் கிரீமி லேயராக இருந்தால் அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், அப்போ ஒரு பேஸிக்கான ஒரு விஷயம் நமக்கு ரீச் ஆகாமல் இருக்குது. இதுதான் சொல்கிறது. இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட். கங்க்ராட்ஸ் த்ரீசா அண்ட் சஞ்சனா. ஸோ வெங்கட செல்லையா கமிட்டி 2000 அது அரசியலமைப்பு சட்டம் மறு ஆய்வுன்னு சொல்லிட்டோம். ராம் நந்தன் கமிட்டி பிற்படுத்தப்பட்டவருடைய கிரிமி லேயர் கண்டறிவதற்கான சொல்லிட்டோம். நரசிம்மன் கமிட்டி, இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வங்கி சீர்திருத்தம், பேங்கிங் ரீஃபார்மேஷன். நரசிம்மன் கமிட்டினாவே 1998. நீங்கள் வேணால் அசோசியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்கனாமிக்ஸோட சம்மந்தப்பட்டது வங்கி. அந்த வருஷம் தான் நமக்கு எக்கனாமிக்ஸுக்கு ஒரே ஒருத்தர் தான் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கி கொடுத்துருக்கிறார், அமர்த்தியா சென். எந்த வருஷம் தான்? 1998. அசோசியேட் பண்ணிக்கலாம். நரசிம்மன் கமிட்டி 1998 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வர்மா கமிட்டி, நீதிபதி வர்மா கமிட்டி. ஸோ நீதிபதி வர்மா கமிட்டி இது எந்த வருஷம் சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 1999. நீதிபதி வர்மா கமிட்டி 1999. இது எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் பிளான், கல்வி திட்டம் மற்றும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரெண்டுக்குமே வராங்க வர்மா கமிட்டி. ஸோ வர்மா கமிட்டி ஆல்ரெடி யார் பார்த்தோம்? ஸ்வரன் சிங் கமிட்டி. பேசுங்க வாய் திறந்து. அடிப்படை கடமையில் எப்பப்பா யார் பார்த்தோம்? ஸ்வரன் சிங் கமிட்டி. இப்போ இன்னொருத்தர் பார்க்குறோம், யாரு? வர்மா கமிட்டி. யாருப்பா? வர்மா கமிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வர்மா கமிட்டி
அடுத்துல வச்சுங்க சச்சார். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். சச்சார் கமிட்டி இதுதான் யூனிக். வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். சச்சார் கமிட்டி 2005. RTI எந்த வருஷம்? 2005 அக்டோபர் 12 2005 RTI சச்சார் கமிட்டி. இது எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு. சச்சார் கமிட்டி முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கமிட்டி. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் கொடுத்தது தான் இந்த சச்சார் கமிட்டி. ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி இது நிறைய இதோட வரும். ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி நிறைய வரும். எடுத்துக்காட்டுக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கும் வக்கீல்களுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் சண்டை நடந்த போது அதை பற்றி ஆராய்ந்த கமிட்டி ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி தான். ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி 2010. தெலுங்கானா மாநில உருவாக்கம் அந்த கமிட்டி தான். எனக்குள்ளே பக்கத்தில் 2010 நம்ம பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அப்படின்றது ஒன்று நடந்துச்சு. இமானுவேல் சேகரனார் அவருடைய குரு பூஜை விழாவில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதை பற்றி ஒரு கமிட்டி அப்படிங்கிறத வந்து கொடுத்தாங்க. சரியா? கமிட்டிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கள் மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு என்ன கமிட்டி? அப்துல் ஹசாப் மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு 1903 தாஜ் ஹோட்டல் கட்டப்பட்டது. அது மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு எந்த கமிட்டியோட தொடர்புடையது? வரமாட்டேங்குதா? ஆன்லைனில் படிச்சிருக்கிறோமே. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குஜராத்தில் என்ன கமிட்டி? நானாவதி கமிஷன். ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா நானாவதி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்க அண்ணனை காணோம் இன்னைக்கு கிளாஸ்ல? ஃபேஸ்புக்கில் ஆளை காணுமே. என்ன கடை வச்சிருக்கிறாரு? அப்பா மளிகை கடையில் வச்சிருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர்ப்பா. ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி பார்த்தோம். அடுத்து சந்தானம் கமிட்டி. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சந்தானம் கமிட்டி ரொம்ப முக்கியமானது. இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் சிபிசி, சிபிஐ, லோக்பால், லோக் ஆயுக்தா இது எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். 1963. ஏன்னா 1963 தான் சிபிஐ. 1963 தான் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ என்னது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். யார் இப்போ இருக்கா? அதுக்கோட டைரக்டர் பிரவீன் சூட். எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் டிஜிபி? கர்நாடகா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியில் GVK ராவ். உங்க எல்லாருக்கும் தெரியும் GVK ராவ் 1985 இதான் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அமைச்சது இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான். இப்போ ராஜீவ் காந்தி பிரதமர். நம்ம இந்தியாவினுடைய முதல் இளைய பிரதமர், இளம் பிரதமர், த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பஞ்சாயத் ராஜ் GVK ராவ் கமிட்டி. அப்போ இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். இதை நீங்கள் தனியாக ஒரு எடுத்து வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு கிளாஸ் முடிஞ்சு 40 நிமிஷம் ஆகிடுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு குவாலிட்டி கிளாஸ் முடிச்சிருக்கிறோம் தனியாக. அப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிறணும். முக்கியமானது சொல்லியிருக்கோம். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் விருதுநகர் வெம்பக்கோட்டையில் எத்தனாவது அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு? 3வது அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. நேற்று எத்தனை கிராம் அப்படிங்கிற கோல்டு காயின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? 22 கிராமா? மில்லிகிராம் 22 மில்லிகிராம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெம்பக்கோட்டையில் எத்தனாவது அகழ்வாய்வு? 3வது அகழ்வாய்வு. அகழ்வாய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஏஎஸ்ஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1861. சிவகங்கையில் மட்டும் எத்தனை மாவட்டத்தில் போகுது? 4 ஊர்ல போகுது. கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர். சரி, பக்கத்தில் கூட புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டையில போகுது. சரியா? விருதுநகர்ல வெம்பக்கோட்டையில போகுது. ஈரோடுல கொடுமணல்ல போகுது. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. அரிக்கமேடு, புதுச்சேரி. இந்த மாதிரி ரீசெண்டா நிறைய பிளேஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்க செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல், அஞ்சனம் பார்த்தல் சொல்லுவாங்கல்ல, அஞ்சனக்கோல். செம்புனா காப்பர். மனிதனால் கண்டறியப்பட்ட முதல் உலோகம் எது? காப்பர், செம்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தங்கம் தென்னரசு அப்படிங்கிறது எந்த துறைக்கான அமைச்சராக இருக்கிறாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அனுபவம் தான் வாழ்க்கையை மெதுவாக கற்றுக் கொடுக்கும். அனுபவம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மெதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான முக்கியமான
டேஸில் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைன். மைன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மைன்னா சுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி மை அப்படிங்கிறதுனுடைய பொசசிவ் ப்ரொனவுன் எது? மைன். மைனா என்னுடைய, மைன் அப்படின்னா என்னுடையது அப்படிங்கிறது. மை நேம் இஸ் டாக்டர் ஹரிஹரன், அது என் பெயர். என் அப்படிங்கிறதுக்கு மை, என்னுடைய. இட் இஸ் மை பென். இப்போ நான் போய் சொல்கிறேன், இது என்னுடைய பென் இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இட் இஸ் மை பென். இப்போ மைன்றது பொசசிவ், இட் பிலாங்ஸ் டு மீ, இது எனக்கு உரியது அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அப்போ என்னுடைய மைன், இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். மைன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சுரங்கம். சுரங்கத்திற்கான ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஐ ஹாவ் டாட் யூ. பா, இந்த இவங்களை வச்சு தான் நான் ரிசல்ட் அடிக்கணும், உங்களை வச்சு தான் நான் ரிசல்ட் அடிக்கணும். அப்புறம் எதுவுமே அட்டன் பண்ணுறதில்ல, கிளாஸுக்கு ஒழுங்காக வர்றதில்ல, ரெகுலராக அட்டன் பண்ணுறதில்ல, வாயை திறக்கிறதில்ல. அந்த பொண்ணு வந்து அம்மா முதல் கர்நாடக போர் சொல்லுங்க, இயர் என்னன்னு சொன்னா அப்படியே இருக்கணும். என்னங்க அவன் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை கட்டிவிட்டு நடத்த மாட்டாங்களே, இவ்வளோ கேர் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லி ஒன்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். எங்களுக்கு கிளாஸே கொடுக்க மாட்டுறாங்க, கிளாஸே கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி. நான் உங்ககிட்ட வந்துட்டு நான் போராடுறேன், நீங்கள் காசை கட்டி வச்சுக்கிட்டு நான் போராடுறேன், சொல்லுங்க சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு முறை கூட நம்ம சொல்லலையா சுரங்க ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னு? இல்லை ஜார்க்கண்ட்ல இல்லை. சரி, ஜார்க்கண்ட்ல எங்கே இருக்குன்னா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட், தன்பாத்துங்க. கிளாப் பண்ணுங்க சஞ்சனாவுக்கு. ஒருத்தர் தான் எடுக்க முடியுது. அப்போ சுரங்க ஆராய்ச்சி மையம் தன்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சுரங்கத்தில் வேலை பார்க்குறவர்களுக்காக அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த அணையா விளக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். இலுமினேட்டிங் லைட் அப்படிங்கிறது அதுவும் தெரியாதா? ஹம்ப்ரி டேவி அவர் பேர். ஃபிசிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கேட்பாங்க, அணையா விளக்கை கண்டறிந்தவர் யார்? ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். சரி, சுரங்கம் அப்படின்னு சொன்னாவே அது எந்த செக்டார்ல வருது? பிரைமரி செக்டார். எக்கனாமிக்ஸ்ல எந்த செக்டார்ல வருது? பிரைமரி செக்டார். அப்ப பிரைமரி செக்டார் அப்படின்னு சொன்னாவே என்ன கழுத்து பட்டையாளர்கள், என்ன காலர்? ரெட் காலர், சிவப்பு கழுத்து. தங்கலான் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மைன்ஸ்ல போகும்போது ரத்தம் வடியும், அப்படியே அங்கங்க வெட்டிக்குவாங்க வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? கேஜிஎஃப் அப்படிங்கிறது, கேஜிஎஃப்னு என்னது? கோலார் கோல்டு ஃபேக்டரி. கோலார் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? கர்நாடகா. இந்தியாவிலே தங்கம் வெட்டி எடுக்கப்படக்கூடிய ஒரே இடம் இது கர்நாடகா அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும், முக்கியமானது. அப்போ இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் மைன் ஆக்ஷன். ஸோ இந்த வருஷ தீம் என்ன? சேஃப் ஃபியூச்சர்ஸ் ஸ்டார்ட் ஹியர். பாதுகாப்பான எதிர்காலம் இங்கு தொடங்குகிறது. சேஃப் ஃபியூச்சர் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சேஃப் ஃபியூச்சர்ஸ் ஸ்டார்ட் ஹியர். பாதுகாப்பான எதிர்காலம் இங்கு தொடங்குகிறது. அதை கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் தென்றலில் போட்டுக்கலாம். உங்கள் பாதுகாப்பான எதிர்காலம் இங்கு தொடங்குகிறது. தொடங்குதா இல்லையா? எலிசா இது சாரி தேஷ்முகிபுரம் திண்டுக்கல் தொடங்குதா இல்லையா? ஏன் சொல்லும்போது சிரிக்குது? ஓகே, குட். பாதுகாப்பான எதிர்காலம்னு நான் எதை சொல்ல வரேன்னா, சார் இந்த அணையா விளக்கு கண்டுபிடிச்சவங்களோட நேம் மட்டும் சொல்ல முடியுமா? ஹம்ப்ரி டேவி. ஓகே சார். அணையா விளக்கை கண்டறிந்தவர் ஹம்ப்ரி டேவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அணையா விளக்கை கண்டுபிடிச்சது ஹம்ப்ரி டேவி. ஸோ இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த டே அப்படின்னா நம்ம யூஎன்ஓ தான். யூஎன் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ். யூஎன்ஓ சந்துரு, யூஎன்ஓ when it was started. இருமா, நேத்தா முந்தானத்து கூட கேட்டேன். இப்போ தெரியுதா? ஏட்டுச்சோரக்கா கறிக்கு உதவாது. இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ்? 87. எங்க 87% எடுக்காதவங்கள கை உயர்த்துங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஆனால் 87% எடுக்கலைன்னு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா? என்ன தம்பி சந்துரு, படிக்கலாம் ஜெயிக்கலாம். யுஎன்ஓ 1945 அக்டோபர் 24. 1945 அக்டோபர் 24. நல்லா படி. ரிசல்ட்டை படி, சூப்பராக படிக்கலாம். சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. ஸோ 1945 அக்டோபர் 24. எங்கள் கிளாஸை இணைக்கிற வரைக்கும் சில விஷயங்களை கேட்டு வரலாம். ட்ரை பண்ணுங்க. யார் சார் அப்படி சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை. அம்மா திரிசலாங்கிறது யாரோட பேர்? உங்கள் மேஜர்லேருந்தே கேட்குறேன். உங்களுடைய மேஜர், நீங்கள் ஹிஸ்ட்ரி தானே ஆப்ஷன், உங்கள் மேஜர்லேருந்தே கேட்குறேன். திரிசலா அப்படிங்கிறது யாருடைய அம்மா?
புக்கா? புத்தர் கிடையாதே. அவங்க அம்மா பேர் அவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். மகாவீரர். யாருங்க? மகாவீரர். திரிசலா அப்படிங்கிறது யாருடைய அம்மா? மகாவீரருடைய அம்மா, சித்தார்த்தரோட ஒய்ஃபு. ஏன்னா மகாவீரருடைய அப்பா பேரு சித்தார்த்தர். என்ன பேருங்க? சித்தார்த்தர். திரிசலா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். திரிசலா. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யசோதரா. யசோதரா, யசோதை. இது மகாவீரருடைய அம்மா தான் திரிசலா. மகாவீரருடைய அம்மா தான் திரிசலா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மகாவீரருடைய அம்மா திரிசலா. அம்மா கிளாஸ் இப்போ கனெக்ட் ஆகிட்டீங்களாப்பா? கனெக்ட் ஆயாச்சா? கிளாஸ் கனெக்ட் ஆயாச்சா? அப்போ வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம 20க்கு மேற்பட்ட அந்த மாதிரி 20க்கு மேற்பட்ட நம்ம வந்து கமிட்டிஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல இருந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வில் பி கண்டக்டட். ஆல்ரெடி நான் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் நான் சொல்லி வச்சிருக்கிறேன். முக்கியமானது. ஏன்னா அது மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டு வச்சிருக்கிறோம். இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்கிறோம். ஸோ நல்லா படிச்சுக்குங்க. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற. சந்திர இப்போ சொல்லுப்பா, எந்த டேட்ல? அக்டோபர் 24 1945 அப்படிங்கிறது UNO ஸ்டார்டட் இன் த இயர் 1945 அக்டோபர் 24 அப்படிங்கிறது 50 நாடுகள் கொண்ட அமைப்பாக இருந்தது. இப்போ 193 நாடுகளாக வளர்ந்துருக்கு. 190 அது பாட்டு வளர்ந்துதான் இருக்கு. அதை ஓரத்தில் வச்சுட்டாங்க. சரியா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 2 உலக போரை முடிவு கொண்டு வரதுக்காக. இனிமேல் உலக போர்களே நடக்கக்கூடாதுக்காக. அதை எவனுமே மதிக்கல. அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. 3ஆம் உலக போர் இப்பவும் போய்கிட்டு தான் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நான் கூட நேற்றுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ப்ரேயர் நேற்று 2 மணி 3 மணி வரைக்கும் ஃபுல்லாக அந்த பைபிள் ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணி பர்டிகுலராக நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சு கொடுத்துருக்கிறேன் எச்சரிக்கைக்காக. ஏன் சொல்கிறதுனா, இப்போ ஈரான் அப்படிங்கிற நாடு, அமெரிக்காங்கிற நாடு இப்போ 3ஆம் உலக போரை துவக்கி இருக்கிறது. சரியா? 3ஆம் உலக போரை துவக்கி இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் தனியாக ஒரு NHA பிளான் பண்ணியிருக்கிறான். யாரு? கீழே பிளான் பண்ணியிருக்கான்ல, நடத்தி இருக்கிறான். அவன் ஒரு சின்ன வீடியோ அனுப்பியிருக்கிறான். ஒரு வண்டி போகுது பூரா, அது 8 வழிச்சாலை மாதிரி தெரியுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏவுகணைகள் ஃபுல்லாக அது வந்து தனி அணு ஆயுதங்களால் அவன் வந்து பயங்கரமாக பராமரிச்சுட்டு வர்றான். ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம்ப். யாரு சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிம் ஜோங் அப்படின்னு சொல்லப்படுது. யாரு? நார்த் கொரியா அப்படின்னு நார்த் கொரியாவோட அதிபர் இங்கிட்ட ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கிறாரு. இடையில ஒரு பசிபிக் தான் இருக்கு. இங்கிட்ட அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு பசிபிக் பெருங்கடல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலக அழிக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு குண்டு பயன்படுத்தினாவே போதும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்கள் இன்னைக்கு கையில இருக்கு. இன்னைக்கு அருவா, கத்தி பிளஸ் வந்து சம்திங் அதெல்லாம் வந்து மலையேறி போச்சு. இன்னைக்கு உலக நாடுகள் அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது, அந்த அணு அப்படிங்கிறதுலயும் ஹைட்ரஜன் பாம், அதுவும் அதை சுமந்துட்டு போறதுக்கு ட்ரோனு. மனுஷன்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. மனுஷனை வச்சுலாம் அழிக்கிறது கிடையாது. ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்க, கூகுளில் போய் பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. பயங்கரமான அந்த மாதிரி காரியங்கள் அப்படிங்கிறது இந்த பூமியை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறத நேற்று ஹமாஸ் வந்து இஸ்ரேலை ஆட்டம் காண வச்சிருக்குது. இன்ன வரைக்கும் இஸ்ரேல் அடிச்சுட்டு இருந்துச்சு ஹமாஸை, பாலஸ்தீனத்தை. இப்போ ஹமாஸ் பாலஸ்தீனம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காசா மொட்டை அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. மொட்டை அடிக்கிறதுனா என்ன? மொட்டைன்னா முடி இருக்குமா? ஏதாவது முடி அங்கங்க இருக்குமா? அப்பனா வாஷ் அவுட் ஆயிடும் இருக்கு ஹமாஸ். அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா சாதிகளையும் நான் கூட்டுவேன், இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா சாதிகளையும் கூட்டுவேன், சகல சாதிகளையும் கூட்டுவேன். அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக எல்லாரும் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரத்துல உங்க காதுகள் கேட்கும், உங்க கண்ணுல கேட்பீங்க. முடிவுக்கு அப்படி மாதிரி முடிவு அப்படிங்கிறது. ஸோ இதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. நியூஸை லைவாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் அந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரியும், நாம் எங்கே இருக்கிறோன்னு தெரியும். நம்ம சேஃபர் ஜோனில் இருந்துட்டு இருக்கோம், இன்னும் நமக்கு அந்த தெரியல. நேற்றுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 பேர் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. குழந்தைகள் உள்பட, பெரியவர் உள்பட. இஸ்ரேலில், பாலஸ்தீனில் கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதை பார்க்கறது கூட இல்லை. இஸ்ரேல் பாலஸ்தீனை போகிற நம்ம பார்த்துட்டா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம பார்த்துட்டா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. சரியா? தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த சண்டை அப்படிங்கிறது. ஸோ நல்லா கவனிச்சுங்க, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிங்க. அப்போ இன்டர்நேஷனல் டே ஃபார் மைண்ட் சொல்லிட்டோம். வேர்ல்டு ராட் டேவா. ராட், எலி என்ன நோயை உண்டாக்குது? பிளேக் நோயை உண்டாக்குது. பிளேக், எலி அப்படிங்கிறது பிளேக். ராபிஸையும் உண்டாக்குது. ஆனால் எலி பொதுவாக உருவாக்கக்கூடிய நோய் வந்து பிளேக், ராபிஸையும் உருவாக்கும். ஸோ ராட் அப்படிங்கிறது நேற்று கூட அமெரிக்கன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசக்டமின் பண்ணுறாங்கல்ல,
பேசுங்க. வாசக்ரீம்னா கருத்தடை பண்ணுறாங்கல்ல, கருத்தடை பண்ணாமலேயே பெண்களுக்கு வந்து கருத்தடை மாத்திரைகள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? கருத்தடை மாத்திரை. அது மாதிரி ஆண்களும் கருத்தடை மாத்திரை போடுறாங்களாம். அதை எளிய வச்சு தான் சோதிச்சிருக்கிறான். அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே 99% அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய அந்த டெஸ்ட்ரோஜன் இருக்கு இல்லையா, என்னங்க டெஸ்ட்ரோஜன், அதுதான் ஆண் இனப்பெருக்கத்துக்கு ஒரு இது உதவக்கூடியது. அந்த டெஸ்ட்ரோஜனுடைய அளவை குறைச்சி விட்டுருதான். 99%. நம்ம ஊரில் குறைக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 18+ இருக்கிறவன் மேக்ஸிமம் மருந்து சாப்பிட்றான், 18+ இருக்கிறவன் மேக்ஸிமம் வந்து மது அருந்துறான், 18+ இருக்கிறவன் தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறான். ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம்ங்கிறது ஒரு பக்கம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு தான் வைக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறது. April 4 அப்படிங்கிறது வேர்ல்டு ரேட் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ரேட்டு கேரட்டு ஒரு சியை மட்டும் சேர்த்துக்கிற வேண்டியதான். கேரட்டும் இன்னைக்கு தானா கேரட்டு அப்படிங்கிறது நான் சொன்ன அதே மாதிரி தான். ஸோ போஸ்ட்டு எஸ்ஐ போஸ்ட்டு கால்ஃபர் ஆயிருக்கு பாருங்க. தமிழ்நாடு சரியா சீருடை பணியாளர் தேர்வாணையம் காலி பணியிடங்கள் ஆண்கள் மட்டும் 654, தாலுக் எஸ்ஐல 654 ஹையர் போஸ்ட்டு, பெண்கள் மட்டும் 279 பேர் ஹையர் போஸ்ட்டு. நம்ம குரூப் 1 அப்படிங்கிறது வெறும் 70 போஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். எஸ்ஐயை பாருங்க, வெறும் தாலுக் எஸ்ஐ மட்டும் 933 போஸ்ட்டு. நல்ல சேலரிங்க, குட் சேலரி. அதே மாதிரி ஆயுதப்படை அப்படிங்கிறதுல 255 போஸ்ட் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 111 போஸ்ட். டோட்டலாக 1299 போஸ்ட்டு. திங்கட்கிழமையிலேருந்து அப்ளை பண்ணலாம். மே 3 அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் டேட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. இதில் 20% காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து ஸோ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஸ்ஐ இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது 20%, 80% ஓப்பன் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20 வயது நிறைவுற்றவராக இருக்கணும். 20 வயது நிறைவுற்றவராகவே இருந்தால் போதும். 30 வயது நிறைவு அடையாதவராக இருக்கணும் 30. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கம்யூனல் கேட்டகரியை பொறுத்து ரிலாக்ஸேஷன் உண்டு. இது கால்ஃபர் ஆயிருக்கு, முக்கியமான கால்ஃபர் எஸ்ஐ கால்ஃபர் அப்படிங்கிறது ஆயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மொத்த பண்டம் 1352 பின்னடைவு காலிப்பண்டங்கள் எல்லாம் சேர்த்துருக்கிறாங்க. இதுவும் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் வக்பு மசோதா அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு. அடுத்து வச்சுங்க கயல் திட்டம். கயல்னாவே மீனுன்னு அர்த்தம். கயல்னாவே மீன். கயல் அப்படிங்கிற ஒரு திட்டம். அப்ப கயல் விழினா என்னது? மீன் போன்ற கண்கள் மீன் போன்ற கண்கள். அப்ப அது வந்து இலக்கண குறிப்புல என்ன போன்ற அப்படின்னு வந்துச்சுனாவே இது என்னது? அது மறைஞ்சிருக்கா, நேரம் இருக்கா, இல்ல கயல்விழினாவே ஓமை. என்னங்க கயல்னா என்னது? ஓமை. கயல் திட்டம் அப்படிங்கிறது மீன் உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் வழங்கும் முயற்சியா. மீன் உணவுப் பொருட்களை நியாயமான விலையில் வழங்கும் முயற்சி. இதை அவசியம் காரைக்குடி கொண்டு வரணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் 1/2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா நான் மீன் வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் என் வேலை ஞாயிற்றுக்கிழமையில. அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஏதாவது ஒன்று சமைச்சிருது. மற்ற காய்கறி வாங்குறது மற்ற காரியங்கள் கூட நான் அதிகமாக வாங்கினதில்லை. மீன் வாங்குறேன், வாரம் மீன் வாங்குறேன். மீன் வாங்கும்போது பார்த்தா அங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலை வித்தியாசமாக இருக்குது காரைக்குடியை பொறுத்தவரை. ஸோ நேரடி கொள்முதல், தரம் மற்றும் பாதுகாப்பு சான்று ஆகிய கயல் திட்டம் இப்போ எதோடு தொடர்புடையதான்? மீன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விற்பனை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுங்க. மீன் விற்பனை அப்படிங்கிறதா கயல் திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டானதில் நியூஸ் பேப்பரில் என்ன முக்கியமான இருக்குது அப்படிங்கிறத வேகமாக பார்த்துட்டு போவோம். அப்போ சிவகங்கை எந்த ஊர்ப்பா? கீழடி. அப்போ பட்டணமருதூர்ன்றது தூத்துக்குடி. தூத்துக்குடி. அதே மாதிரி கரிவளம் வந்த நல்லூர்ன்றது தென்காசி. ஏற்கனவே பார்த்தோம்ல, அது உங்கள் நோட்டில் இருக்குது. இதெல்லாம் கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது வந்து தென்காசி. அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், மணிக்கொள்ளை, கள்ளக்குறிச்சி, ஆதிச்சனூர், கோவை, வெள்ளலூர், சேலம், தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் அகழ்வாய்வு நடைபெற உள்ளது. இதெல்லாம் புதுசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தமிழகத்தில் தொன்மையை மேலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர 2025-26 ஆண்டில் முக்கிய இடங்களில் புதிய தொல்லியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறதாக பட்ஜெட் உரையில் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, அருப்புக்கோட்டை அருகே திருச்சுழிங்கிற சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? நல்லா பேசுங்க. தங்கம் தென்னரசு. யாருப்பா? தங்கம் தென்னரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பரில் என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வேகமாக போகலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நடத்துனதெல்லாம் நல்லா பாருங்கள். நேற்றுக்கு நம்ம யூரோப்பியன் இன்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல்ஸ், அதுக்கப்புறம் வைஸ்ராய்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். முக்கியமான போர், கிளாசிக் போர்னா என்ன, பக்சார் போர்னா என்ன,
ஸோ ஒவ்வொரு போர் ரொஹில்லா அந்த மாதிரி வார்னா என்ன, அது ஏன், யார் யாருக்கு என்ன விளைவு அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். செலக்டிவ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். செலக்டிவாக இருக்கிறது, இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது அடுத்த குவிஸ் மாஸ்டர். ஸோ 2 பேர் கேட்டுட்டாங்க குவிஸில். ராஜேஸ்வரி கேட்டாச்சு, தென் வந்து இதில் கைல்வெளி கேட்டாச்சா, கைல்வெளி கேட்டாச்சு. அடுத்து லாவண்யா. லாவண்யா லாவண்யா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்பா, கம்ப்ளீட் பார்ட் 5 கையில் இது லாவண்யா. ஸோ டுமாரோ 7 o'clock சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட் 5 ஃபுல்லாக ஆர்டிகிள் 52லேருந்து 181 வரிசையா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தென் பார்லிமெண்ட்டு, பார்லிமெண்ட்டுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் கேக், சிஏஜி 148 to 151 கம்ப்ளீட்டாக வரி வரியாக கேட்டணும். எல்லாத்தையும் கேட்டணும், யூபிஎஸ்சி லெவலில் கேட்டணும், எல்லாத்தையும் வரி வரியாக கேட்டணும். அதுக்கு இடையில நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தந்துடுறேன். எதை அனுப்பிச்சு தந்துடுறேன்னா இந்த 10 வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 5 மட்டும், அந்த பார்ட் 5 மட்டும் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு கொடுக்குறேன். தெளிவாக கேளுங்க. ஸோ தெளிவாக கேளுங்க. அதுக்கப்புறம் தமிழ் எழுதி வச்சுங்க. போர்ஷன்ஸ் என்ன சார்? அடுத்து தமிழுக்கான போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறும் காப்பியங்கள், காப்பியங்கள் அப்படின்னு போட்டுங்க. ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறும் காப்பியம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு தமிழ் மாண்டேட்ரி, குரூப் 1 எக்ஸாமுக்கு தமிழ் மாண்டேட்ரி, குரூப் 2 எக்ஸாமுக்கு தமிழ் மாண்டேட்ரி, குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ் மாண்டேட்ரி. மாண்டேட்ரின்னு என்ன அர்த்தம்? கட்டாயம். நான் இங்கிலீஷ் படிச்சுட்டு போயிருவேன், எனக்கு தமிழ் வேணும்னு நினைக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க கட்டாயம். அது மெடிக்கல் எக்ஸாம்ஸ், எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிட்டியா, எம்ஆர்பி எக்ஸாம் எழுதணுமா, தமிழ் கட்டாயம். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டியா, இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதணுமா, தமிழ் கட்டாயம். சரியா? எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும், நான் லா படிச்சு முடிச்சிட்டேன், லா அப்படிங்கிறதுல நான் எக்ஸாம் எழுதணும்னா தமிழ் கட்டாயம். தமிழக அரசு நடத்தப்படக்கூடிய எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும், அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, டிஇடியாக இருந்தாலும் சரி, அனைத்து போட்டித் தேர்வுகள், எம்ஆர்பி எக்ஸாம் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, லீகல் சர்வீஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஏஓ அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம் இருந்தாலும் தமிழ் மாண்டேட்ரி. இன்னொன்று ஜிஎஸ்லையும் தமிழ் உள்ள அடங்கி இருக்கு ஜிஎஸ்ல. அதனால் தமிழை நீங்கள் வெளியில் போயிடக்கூடாது, தமிழ் கிளாஸ்ன்னு சொல்லி வெளியில் போயிடக்கூடாது. ஜிஎஸ்ஸை நினச்சிக்கிட்டு அட்லீஸ்ட் என்ன ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், ஏதோ ஒரு 50-60 கேள்வி கேட்க போகிறாங்க, படிச்சுக்கோங்க. 12 மணி நேரம் இருக்குது. நேர மேலாண்மை நம்ம எப்படி வேணாலும் நேர மேலாண்மை படுத்தலாம். அட்லீஸ்ட் அகாடமியில் ஒரு 4 hours, அனதர் 4 hours அப்படிங்கிறது, அனதர் 4 hours அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவல். அந்த 3/4 மணி நேரத்தில் தான் நம்ம நிறைய படிச்சிடணும்னு நினச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம கேட்போம், மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். பெரும் கௌசிகனார் அப்படின்னா யாரை அசோசியேட் பண்ணுவீங்க? மலைப்படுகடாம் வர மாட்டேங்குது பாருங்க சீக்கிரமா. என்னது? மலைப்படுகடாம், பெரும் கௌசிகனார். அப்போ ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் குவிஸ். இன்னைக்கு டெஸ்ட் உண்டு உங்களுக்கு. இன்னைக்கு ஈவினிங் எப்போ போல டெஸ்ட் உண்டு, ஈவினிங் டெஸ்ட்டு. அப்போ நாளைக்கு வந்து குவிஸ். ஸோ 7 மணிலேருந்து 8:30 மணி வரை. இந்த 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி ஹூ வில் கண்டக்ட்ஸ்? லாவண்யா. யாருங்க? லாவண்யா. என்ன பார்ட்டு? ஸோ பார்ட் 5 என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும்? 52லேருந்து 151 வரைக்கும், 99 ஆர்டிகிள். 52லேருந்து 100 ஆர்டிகிள், எக்ஸாக்டாக 100. 52லேருந்து 151 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. வரி வரியாக சொல்லணும். 72லேருந்து 78 அப்படின்னா சார் 52லேருந்து 78 எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதில் 52லேருந்து 62 பிரசிடென்ட், 63லேருந்து 73 வைஸ் பிரசிடென்ட், 74லேருந்து 78 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், 79லேருந்து 122 பார்லிமெண்ட்டு. சரியா? 123 இதுதான் ஆர்டினன்ஸு பை பிரசிடென்ட்டு. 124லேருந்து 147 உச்ச நீதிமன்றம், 148லேருந்து 151 கேக். இந்த கடினமான கேள்வியை கேட்குறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே சுச்சோர் ஆகக்கூடாது. நம்ம தெரியாமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, நம்ம எங்கேயோ பேப்பரில் படித்தது, சும்மா அந்த இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்தது, யூடியூப்பில் பார்த்ததுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அப்படி கேட்கக்கூடாது. நம்ம வரி வரியாக கேட்டுரும். அப்புறம் அதையும் கேட்கலாம், சும்மா நம்ம அதையும் கேட்டுக்கலாம். இந்த ராஜேஸ்வரி கூட இன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் கூட கேட்டேன். நல்லது, நல்ல விஷயம். அது அடிஷ்னலாக கேட்குறத கேட்கலாம். இவன் பிரசிடென்ட்டோட ஒய்ஃபுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, அது சும்மா ஒரு பேரளவில் இருக்குது, அது கான்ஸ்டியூஷன் படி கிடையாது. என்ன ராஜேஸ்வரி காலையில் டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுல, இளவேணி மேம் நீங்களும் அப்போ மதர் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடியது யாரு, இல்லை ஒரு பிரசிடென்ட்டோட ஸ்பௌஸ் என்ன, அது நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அதை போய் பிரைமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எதில்? நம்ம குவிஸில். நம்ம இதுதான் 52லேருந்து 78 தான் பிரைம், 79லேருந்து 122 தான் பிரைம், 100ன்றதான் பிரைம், 108ன்றதான் பிரைம், 110ங்கிறதான் பிரைம், 112ங்கிறதான் பிரைம், 117ங்கிறதான் பிரைம். ப்ராக்டிஸ் இந்த இடத்துல வந்து குவாரம்ங்கிறதான் பிரைம். 3 types ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்றதான் பிரைம். அப்போ 10 நாளுக்கு முன்பாக நோட்டீஸ் கொடுக்கணுன்றதான் பிரைம்.
ஸோ ஓரல் கொஸ்டின் தான் கேட்க முடியும், ஓரல் ஆன்சர் தான் கொடுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்டு அன்ஸ்டாண்டர்டு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இதுதான் பிரேம், இதை கேட்டுட்டு தான் அப்புறம் அங்கங்கே போகணும் எங்கேயாவது ஒன்று. அதுவும் கலெக்டிவாக எல்லாத்தையும் கேட்டணும். அவங்களுக்கு அந்த 3/4 மணி நேரத்தில் பார்ட் 5ல் எந்த கேள்வி கேட்டாலும் தெரியணும், அப்படி அடிச்சுட்டு போயிடணும். ஸோ நாளைக்கு தமிழ் யார் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லலை, தமிழ் இன்னும் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு 2 தமிழ் போயிருக்கீங்களா, 2 தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியது கயல்விழி. என்னோட தமிழ் வந்து கயல்விழிங்க, நான் சொல்லிடுறேன். கயல்விழி இப்போ இல்லை, சொல்லிடுறேன். ஏன்னா பாலிட்டி படித்தவங்க பாலிட்டி நடத்தணும், அடுத்து நீங்களும் தமிழ் வரணும். ஸோ நீங்களும் ராஜேஸ்வரியும் அப்படியே தமிழ் வரணும். யார் ராஜேஸ்வரி தமிழ் வேணான்றவங்களுக்கு இல்லை, படிக்கணுன்றவங்க. ஏன்னா குரூப் 1ல் தமிழ் இருக்கனால, குரூப் 2 தமிழ் இருக்கனால அப்படி படிச்சுக்கணும். மாறி எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட். நான் மறுபடியும் சொல்கிறேன், பரிச்சயமானால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும், பரிச்சயம் ஆகலைன்னா பாஸ் ஆக முடியாது. பரிச்சயம் ஆகணும். இல்லை கையில் வெளி வேணாம், சாரி. ஆர்த்திமா, ஆர்த்தி 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள்ப்பா, புதுசாக இருக்கவங்களே வாய்ப்பு கொடுப்போம். அப்புறம் எல்லாம் போயிட்டு ஒரு செட்டு வருவோம். ஸோ இப்போ நியூ லாவண்யா வந்து இந்தியன் பாலிட்டி, சரியா? ஆர்த்தி வந்து 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள்ப்பா. ஆமாம்மா, ரெடி ஆகிக்குங்க. நல்லா கொஷின்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸை ரெடி வச்சுக்கோங்க, நம்ம எழுதின நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, நல்லா படிங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வேகமாக யாருப்பா சார்? ராஜேஸ்வரி சார். பேசுங்கப்பா. சார் எனக்கு நாளைக்கு மார்னிங், அதாவது நாளைக்கு ஃபுல் டே லீவ் வேணும் சார், கான்வகேஷன் சார். எடுத்துக்கலாம் போய்க்கலாம், நீங்கள் நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். சரி, பாருங்க, இந்திய பொருள்களின் மீது 27% வரி ஏற்கனவே பார்த்துட்டது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது 27% வரி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி. இந்திய மருந்துகள் செமிகண்டக்டர்களுக்கு விலக்கா, ஏன்னா அவங்ககிட்ட இல்லை அது, அதனால அவன் எதில் லேக்கா இருக்குன்னா அதுக்கு மட்டும் விலக்களிக்கிறான். இந்திய மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்திய மருந்துகள் மற்றும் செமிகண்டக்டர். நீ உலகை ஆள போகிறது செமிகண்டக்டர் தான். உலகை ஆளுகை செய்ய போகிறது 2 விஷயம், ஒன்று ஏஐ அண்ட் செமிகண்டக்டர். ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பொருட்கள் மீது 27% வரி விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் அமெரிக்காவின் எத்தனையாவது ஆளுநர், அதிபர்? 47. அவர் எத்தனையாவது இருந்தார்? 45. அவர் எந்த கட்சி? பொன் அரவிந்த் இருங்க, எக்ஸாலி கரெக்ட், குடியரசு கட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதிபர் ஸோ விதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அமித்ஷா விரைவில் தமிழகம் வருகைன்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷா என்ன அமைச்சருமா? ஸோ இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள் முக்கியங்க. எந்த 2 நாடுகளிடையே சமீபத்தில் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? நேற்று கூட நம்ம குவிஸ் அப்படிங்கிறதுல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் 1 முதல் 3 வரை கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ்க்கு மேலே டீல் பண்ணி விட்டேன் இந்த 3 நாளில். நேற்றுக்கு 3 அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி அட்டன் பண்ணோம், அப்போ தான் பரிச்சயமாக முடியும். இப்போ நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குது இல்லை? இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்களா? ஏன்னா தாய்லாந்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? பீம்ஸ்டெக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் 10 நாடுகள். அந்த பீம்ஸ்டெக் அப்படிங்கிறதுல தெற்காசிய நாடுகள் மட்டும் எத்தனை? 7 நாடுகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எத்தனையாவது? 6வதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது பீம்ஸ்டெக். அதில் இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நாட்டோட பிரதமர் பெடோங் டான் அப்படிங்கிறவர். ஸோ இதை பற்றி நம்ம கூடுதல் விஷயம் பேப்பரில் பார்ப்போம். இப்போ சமீபத்தில் மக்களவையில் நிறைவேறிய மசோதா எது? வக்பு வாரிய மசோதா. என்ன மசோதா? வக்பு வாரிய மசோதா. அதோட மசோதா வந்து இப்போ மாநிலங்களவையிலும் தாக்கல் பண்ணியிருக்காங்களாம், ராஜ்யசபாவிலும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அங்கே எத்தனை பேர் ஓகே பண்ணாங்க? 288 பேர். 288 பேர். எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? 232 பேர். 232 பேர். அப்போ வாக்களித்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 520 பேர். வாக்களிக்காதவர்கள் எத்தனை பேர்? 23 பேர். இதெல்லாம் மெயின்ஸுக்கு முக்கியம். இது வந்து மெயின்ஸுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. நேற்று வனராஜா நீ குவிஸ் அட்டன் பண்ணியாப்பா? படிச்சுக்கோ. அட்டன் பண்ணியா? சரி, ஓகே, குட். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 10 கோடி மோசடியா? சாலை விபத்து, மது போதையில் தகராறு. டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கே சொந்தம். தமிழகத்தில் டிவிகே என்ற இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, டே இது நான் தாண்டா அப்படின்னு சொல்லி. இந்த டிவிகேன்னு ஆல்ரெடி அவர் இருக்கிறாரு, நீங்க எப்படிங்க அந்த பேரை யூஸ் பண்ணலாம்? டிவிகேங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுக்கும் டிவிகே தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் இருக்கிறார், ரொம்ப காலமா இருக்கிறார், எம்எல்ஏவாக இருக்கிறார். இதே நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த பன்ருட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ அது எனக்கு தாண்டா, நீ எப்போ எடுத்துக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இது சர்ச்சை ஆகும் பாருங்களேன். விஜய கவிழ்க்கணும்னு நினைச்சா அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் செய்வேன், கடைசி நேரத்தில் கூட என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு மாதிரி சொல்லக்கூடாது. டிவிகேன்னு ஃபேமஸ் ஆகிவிட்டு இல்லைங்க இவர் ஒத்துழைக்கலன்னு வச்சுங்க, பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுங்க, உடனே தூக்கி விட்டு நீ விவிகே வச்சுக்கின்றாரு.
சரியா? விஜய் வெற்றி கழகம்னு வச்சுக்கன்னு சொல்லி விட்டுருவாரு, டிவிக்கே எடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கும் டிவிக்கே. ஏன்னா அவர் கையை உயர்த்திக்கிட்டு பேசுறாரு. எப்படி கையை உயர்த்திட்டு பேசிக்கிறாரு? எங்க 2 பேருக்கு தான், டிவிக்கேவா டிஎம்கேவா, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த வண்டு முருகன் சொல்லி பேசுவார்ல ஒருத்தர், இந்த வடிவேல் ஒரு பக்கம் வச்சுட்டு என் கட்சிக்காரன் என்னப்பா பண்ண, விஜய் பேசுறதையும் இவரையும் ட்ரோல் பண்ணிட்டு என்னென்ன பண்ண முடியுமா? பாவம், அவனுக்கு வர்ற ஸ்டைல தானே பேசுவான். அவன் எதேச்சே பேசுறான், உண்மையா பேசுறான். அவன் நடிகனாவே இருந்திருக்கிறான், ரொம்ப காலமா நடிகனாவே இருந்திருக்கிறான்ற போது அவனுக்கு என்ன ஸ்லாங்ல வருமோ அதைத்தான் அவன் பேச முடியும். இப்போ ஒரு பாஸ்டரை கூட்டியாந்து பேசணும்னா அவருக்கு அப்படியே பாஸ்டர் மாதிரியே தான் பேசுவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே அப்படித்தானே பேசுவார். ஃபாதரை கூட்டியாந்து பேசினா அப்படி தான் பேசுவார், பாஸ்டரை கூட்டியாந்து அப்படி தான் பேசினார். இப்போ நான்லாம் பைபிள் படிக்கும்போது வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா நான் டீச்சர் தானே, டீச்சராக இருக்கிறனால பைபிளை டீச்சராகவே பார்க்குறாங்க. நமக்கு இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா அதெல்லாம் வராது, அந்த வசனம் போகும், புரியுதானே பேசுறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேடைகளில் அவர் பேசுறது முழுக்க அந்த டைரக்டருக்கு முன்னாடி ஒரு கேமரா நம்ம முன்னாடி இருந்துச்சுன்னா அவர் எப்படி ஆக்ஷன் பண்ணுவாரோ அது மாதிரி தான் அவர் பேசுறாரு. படத்தில் என்ன பேசுறாரோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் பேசுறாரு. ஆனால் மக்கள் வந்து அதை ட்ரோல் பண்ணுறான் பயங்கரமாக. அதுவும் பிடிக்காதவன் எதிர்கட்சிக்காரன் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. பார்க்கலாம். 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான கட்டம். அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழக அரசியல் பாஜக தலைவர்களிலிருந்து மாற்றப்படுகிறார். அதுக்கடையில் இவர் வர்றாரு. ஏன்னா இவங்க பயங்கரமான வார்த்தை போடுற பயங்கரமாக இருக்குது. இதை வச்சே ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த 2026 தேர்தல் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இவரை சொல்ல, இவரை சொல்ல, ஜெயக்குமார், செங்கோட்டையன் ப்ளஸ் நிறைய பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதிர்ச்சியான தலைவர்கள் பூரா பாருங்களேன், நீங்கள் அரசியல்வாதிகளில் முதிர்ச்சியான தலைவர்கள் பூரா பாருங்க. ஈவன் கலைஞர் கருணாநிதி, ஈவன் வந்து இப்போ இருக்க ஸ்டாலின், முதிர்ச்சியான தலைவர்கள்லாம் பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக பேசிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும். கலைஞர் கருணாநிதிக்கு பின்னா ஒருத்தர் அவர் பேசுறத வந்து நோட் பண்ணிட்டே இருப்பார். எந்த மேடையில் என்ன பேசணும், என்ன சொன்னோம், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சும்மா இருக்கிறவங்க தான் மைக் அடிச்சிச்சுன்னா கையை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு கண்டதை பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது வேற வாய், இது நார வாய், இந்த மாதிரி இது இப்படி பேசியிருக்கிறது அப்படி பேசியிருக்கிறேன்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அரசியல் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அரசியல் இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தர்பூசணி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் போய் சும்மா நீங்கள் படிச்சுங்க. கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை தேவை. யாருமா? பெர்மிஷனா? சார் இப்போ நோ சார். சார் இப்போ வந்து இந்த கேன்வாசிங் பண்ணல எல்லாரும் சொல்றாங்கல்ல, நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், பட் அவங்க பண்ணாதப்போ நம்ம ஏதாவது கேட்கலாமா? அதுக்கு கேட்கலாம், நல்லா நாக்க புடுங்கி சாகிற மாதிரி கேட்கலாம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது தேர்தல் அறிக்கை மட்டும்தான். நான் என்ன சொல்றேன்னா பொலிட்டிக்கல், அதாவது அவங்க வந்து சொல்றாங்க நான் அந்த மாதிரி பண்றேன்னு, பட் வந்து நம்ம இந்த மாதிரி கேஸ் போட்டு ப்ரொடெஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்கலாம். இல்ல முடியாது. அது ஒண்ணு வாக்குறுதி தான். இட் இஸ் நாட். அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி சைன் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்து இதை நான் பண்ணியே ஆவேன்னு சொல்றது. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சில ரீசன் சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருந்தோம், ஆனால் நிறைய நிறைவேற்றுவாங்க. நிறைய விஷயம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, திடீர்னு பஞ்சம் வந்துச்சு, திடீர்னு வெள்ளம் வந்துச்சு, திடீர்னு எங்களுக்கு பற்றாக்குறையாயிருச்சு, இந்த காரியங்களுக்கு நாங்கள் செயல்பட வேண்டியிருச்சு, இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம், அந்த மாதிரி போயிடுவாங்க சொன்னோம். ஆனால் உண்மையாகவே நம்ம ஆட்கள் வந்து தமிழக அரசோட அரசியல் வந்து எக்கனாமிக்கில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை எக்கனாமிக் பவர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம தான். அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம தான். அதிகமாக திட்டங்களை நிறைவேற்றுறதும் நம்ம தான். புரியுதா நான் பேசுறது? அதிகமாக திட்டங்களை நிறைவேற்றுறது நம்ம தான். நிறைய திட்டங்கள் நீங்கள் வேணால் திட்டங்கள் எடுத்து பாருங்கள். மத்திய அரசு மாநில அரசும் போட்டி போட்டு திட்டம் போடுது. ஏன்னா 2 பேருக்கு முக்கியமானது, இதில் தமிழக அரசுக்கு ரொம்ப முக்கியமானது 2026 தேர்தல். 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அப்படிலாம் நம்ம பண்ண முடியாதுமா, அது ஒன்லி அறிவிப்பு தான், அறிக்கை தான். அதை பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது இல்லை, பண்ண முடியாது. பட் உண்மையாக இருக்கணும். ஆனால் ட்ரோல் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் வந்து கேட்பாங்க, இதை பண்ணி அதை பண்ணி இதை சொன்னேன் அதை சொன்னையா. இன்ன வரைக்கும் 15 லட்சம் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் போடுவோன்னு சொன்னார். முத வரும்போது 15 லட்சம். அதுக்கப்புறம் 15 லட்சம் போட்டு எங்களை தீர்ந்து போச்சு, அடுத்த 10 லட்சம் எப்போ தருவீங்க? அதே மாதிரி நாங்கள் 7 கோடி பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. இப்போ தமிழக அரசுமே கடந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இன்ன வரைக்கும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. சரி, இது அரசியல். ஸோ ரொம்ப முக்கியமானது. அரசியல் பேசலாம், ஆனால் வரம்பிற்கு உட்பட்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, விவசாயிகளுடைய கடன் உதவி, இந்த கோரிக்கைகளை மக்களவையில் எழுப்பிய தமிழக எம்பிக்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை நடத்தி முடிக்கப்பட்ட மாநிலங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 3. ஒன்று பீகார், இன்னொன்று ஒடிசா, இன்னொன்று தெலுங்கானா. பீகார், ஒடிசா, தெலுங்கானா. வக்பு மசோதா நம்ம பேசிட்டோம்.
ஸோ பூமி தாயை போற்றுவோம் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டுதல், மண்ணை தோண்டி சுரங்க பாதைகளும் ரயில் பாதைகளும் போடுவது, கடலோர பகுதிகளின் கட்டடங்கள் அளவில்லாமல் எழுப்புவது ஆகியவற்றை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் வரைமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். அவை கடுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என்ன அணி பயின்று வந்துள்ளது? எடுத்துக்காட்டு ஓமேனி. ஓமேனி இல்ல, எடுத்துக்காட்டு ஓமேனி. போலன்றது வெளிப்படையா வரலையே. போல வந்திருக்கா? போல வெளிப்படையா வந்தா ஓமேனி. சாரி, போல வெளிப்படையா வந்தா என்ன? ஓமேனி. ஆமாம் ஆமாம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுங்கிறது தான் எடுத்துக்காட்டு ஓமேனி. அது போல மறைஞ்சு வருது. போலங்கிறது நேரடியா வந்துச்சுன்னு சொன்னா ஓமையணி, போலங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு உமையணி. தமிழ்ல ஒரு இலக்கணத்துல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப அகழ்வாரை தாங்கும். அகழ்வாரை அப்படின்னா தன்னை தோண்டுபவரை, தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் அப்படின்னு சொன்னா நம்மளை திட்டுறவன மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னா ஓ மூஞ்சியை பாரு, ஓ முகரையை பாரு சொல்லக்கூடாது. என்ன சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்க. என் மூஞ்சியை பாரு, நல்லா பாரு, சூப்பர், பரவாயில்ல, என் மூஞ்சி நீ பார்க்குற, என் மூஞ்சி மற்றவங்களாம் பார்க்குற மாதிரி இல்லை, பார்க்குறேன்னு சொல்ல மூஞ்சியை பாரு, நல்லா பார்த்துக்கோ, குட். நம்மளை திட்டினாங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும், நம்மளை சபிச்சாங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஆனால் நான் சந்தித்த நபர்களில் பல பேர் தான் சொந்த பிள்ளைக்காக வந்து முகமாத்திரம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, முகமாத்திரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அது பண்ணுறோன்றாங்க, பிள்ளைகளை நான் போய் செய்வனை வச்சுட்டு வந்துடுவேன்றாங்க, சொந்த அண்ணன் தம்பியை செய்வனை வச்சுட்டு வரேன்றாங்க, மாந்திரீகம் பண்ணுறேன்றாங்க, இந்த விச் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி சூனியை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடவுளுக்கு அநீதியானது. நீங்கள் விச் கிராஃப்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும். நீங்கள் மாந்திரீகம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும். எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அறுவடை செய்வீங்க. what you reap, sorry, what you sow, what you reap. நீங்கள் அன்பு செய்வர்களாக இருந்தால் நீங்கள் அன்பு செய்வலாக இருப்பீங்க. நீங்கள் முறைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா தான் உங்களுக்கு முறைப்பு தான் கிடைக்கும். நீங்கள் அன்பு செலுத்த, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்களா இருந்தால் மற்றவங்க பாராட்டினீங்கன்னா நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அந்த பிரபஞ்ச விதி அதுதான், ஒத்திசைவு. பக்கத்தில் இருக்கிறவன் சூப்பர் நல்லா படிக்கிறான்னா அதை நினச்சி சந்தோஷப்படணும், பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா முன்னேறான்னா அவன் நினச்சி சந்தோஷப்படணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல வீடு கட்டுறாருன்னா சந்தோஷப்படணும். நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா சந்தோஷம் தான் நம்ம திரும்பும். நீங்கள் பொறாமப்பட்டீங்கன்னா பொறாமை கசப்பு தான் உங்களுக்கு திரும்பும். இதுதான் நியதி, இது நியதி, இது மதத்திற்கு அப்பாற்பட்டது, புரிஞ்சுங்க. ஸோ இந்தியாவுடைய வேளாண் துறை அமைச்சர் யாருப்பா? தான் எவ்வளோ எம்மா இருக்கே, ஒரு ஆள் ஆரம்பிச்சு விட்டா எல்லாம் செம்மறி கூட்டம். நான் இந்தியாவுக்கு வெளியே டிஎம்கே தார வார்த்தை கொடுத்துட்டாரா, ஸ்டாலின் வந்து பிஜேபிக்கு தார வார்த்தை கொடுத்துட்டார். இது வரைக்கும் நீங்கள் தமிழகத்தினுடைய விவசாயத்துறை அமைச்சராக இருந்தால் போதும், கொஞ்சம் போய் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கன்னு ஜேபி நட்டாவுக்கு பதிலாக சிவராஜ் சிங் சௌஹான். யாருங்க? சிவராஜ் சிங் சௌஹான். எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்? மத்திய பிரதேஷ். நல்லா பேசுங்க, மத்திய பிரதேஷ். ஸோ பார்த்துங்க, மாநில சுயாட்சி கூட்டாட்சிக்கு எதிரான மத்திய பாஜக அரசை வீழ்த்துவதை இலக்குன்னு சொல்லிட்டு நேற்று பேசியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மதுரையில் நடந்தது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சிறுபான்மை வாக்குகளுக்காக திமுக நாடகம், அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். வக்பு சட்டத்தை திரும்ப பெறாவிடில் போராட்டம், விஜய் சொல்லியிருக்கிறாரு. புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு. எத்தனை பொருட்களுக்கு? 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு நம்ம பார்த்துட்டோம். செயற்கைக்கோள் அலைக்கற்றை நிர்வாக ரீதியிலே ஒதுக்கீடு, குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? பேப்பர் நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன். இந்தியா தாய்லாந்து இடையே, சரிங்களா, 5 ஒப்பந்தங்கள் அப்படின்ற மாதிரி. இந்தியா தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள். இந்த அம்மையார் யார்? இது பேங்காங்கில் வியாழக்கிழமை அரசு முறை விருந்துக்கு பிரதமரை வரவேற்ற தாய்லாந்து பிரதமர் ஜின் பத்ரா. இவங்க தான் தாய்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டினுடைய, சரியா, பிரதமர். தாய்லாந்து நாட்டினுடைய பிரதமர். நமக்கு இப்படி ஒரு பிரதமர் கிடைக்கலையே சார், ரொம்ப யங்ஸ்டரா ஒரு பெண் பிரதமர் கூட கிடைக்கலங்க இந்தியாவுக்கு, எக்ஸப்ட் இந்திரா காந்தி. அதுவும் போனா போதுன்னு அவங்க அப்பா செத்ததுனால நீங்க இருந்துட்டு வாங்கம்மான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க அப்பா உள்ள காலங்களில், ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க அப்போ உள்ள காலங்களில், இருந்துட்டு போனாங்க. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் பாருங்க. யாருமா பேரு? ஜினபத்ரா அப்படிங்கிறவங்க தான் அவங்க பிரதமர். ஜினபத்ரா. தாய்லாந்து தலைநகர் பாங்காங். நம்பர் 1 நேஷன். எதுக்கு தெரியுமா? வேசித்தனம், விபச்சாரம். வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் நம்பர் 1 நேஷன் அப்படின்னு சொன்னா பாங்காங் அந்த ஊர் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசே அந்த விபச்சாரத்தை நாட்டுடைமையாக்கி இருக்கு. கணவரே கொண்டு போய் மனைவியை கொண்டு போய் அந்த மாதிரி விபச்சாரத்துக்கு கூட்டிட்டு வருவாரு. தெருவில் வந்து நிற்பாங்க, வரிசையா கூட்டிட்டு போவாங்க, அவங்களே பண்ணுவாங்க. ஊர்களில் எல்லாமே இங்க வந்து கம்பல்சரின்ற மாதிரி இருக்கு, கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசம் இது வந்து ரொம்ப 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 இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரானது.
பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது. ஸோ அந்த மாநாடு நடந்துட்டு இருக்கு, பாங்காங்கில் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது என்னது? பீம்ஸ்டெக். சொல்லுங்க, பீம்ஸ்டெக். இந்த அம்மையார் யாரு? தாய்லாந்தோட பிரதமர். தாய்லாந்தோட பிரதமர் பேர் என்ன? சினபத்ரா. எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க? 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. என்னென்ன ஒப்பந்தங்கள் பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொன்னா, டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஒன்று. டிஜிட்டல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம். அதே மாதிரி லோத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, குஜராத்தில் லோத்தல். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹார்பர் டெவலப்மெண்ட், கடல்சார் பாரம்பரிய வளாக மேம்பாடு. அதுக்கப்புறம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட், டிஜிட்டல் அண்ட் ஆல்சோ ஹார்பர். அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ. அதுக்கப்புறம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கைவினை பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அதே மாதிரி ஹேண்ட்லூம்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஹேண்ட்லூம்ஸ், கைவினை பொருட்கள், கைத்தறி மேம்பாடு. இது எல்லாம் இந்த 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இந்தியாவுக்கும் தாய்லாந்து கடையில் இந்த 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, குட். ஸோ இது பார்த்துக்க முக்கியமானது. தற்போதைய புவி அரசியல் சூழலில் தற்சார்பே அவசியம். ஜெய்சங்கர் சொல்றார். புவி அரசியல், இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தைங்க. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இதை நீங்கள் சும்மா ஒரு வெறும் வார்த்தையாக கடந்து போயிடக்கூடாது. தற்போதைய புவி அரசியல் சூழலில் எர்த்து பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தற்சார்புனா செல்ஃப் ரிலையன்ஸ். ஏன்னா எப்போ வேணாலும் போர் தீவிரமடையலாம். அப்போ எப்போ வேணாலும் போர் தீவிரமடையலான்றப்ப மற்ற நாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம ஊரில் எந்த ஒரு காரும் ஓடாமல் போயிடும். அப்போ யார் கார் ஓட்டிகிட்டு இருப்பா? இந்த பேட்டரி கார் ஓட்டிகிட்டு தரான் இல்லை, இப்போ 1-2 ஓடிக்கிட்டு இருக்கல, அவன் மட்டும் ஓடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் மின்சாரங்கிறது தடையாயிரும். மின்சாரங்கிறது ஆட்டம் வச்சு பண்ணுறாங்க, தெர்மலை வச்சு பண்ணுறாங்க, நீரை வச்சு பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ஃபியூயலு. அப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் வெளியில இருந்து வரும். சரியா? அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அனுப்பலைன்னு வச்சுங்க, செத்து மடிவான், பஞ்சம் ஏற்படும். நீங்கள் நாடுகளிடையே பிரச்சனை நடக்கிறதுங்கிறது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும், உணவு பஞ்சம் ஏற்படும், அப்புறம் தீவிரவாதம் மேலோங்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள காரியங்களில் நம்ம முக்கியமான காரியங்களை கவனிச்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ போர் அப்படிங்கிறத தவிர்ப்பது அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த 2 நாடுகளிடையே 5 ஒப்பந்தங்கள்? கௌதம் சொல்லுப்பா, 5 ஒப்பந்தங்களை வரிசைப்படுத்துப்பா. 1 டிஜிட்டல். என்னம்மா நம்மளதானா? அம்மா இருக்கீங்களாப்பா? ஆன்லைன்ல இருக்கீங்களாப்பா? நானும் இப்பதான் பேசுறேன். நான் முன்னாடி என்ன புதுசு எதுவும் பேசல, பழசு தான் பேசிட்டு இருக்கேன். சொல்ல சொல்லிட்டாங்களாப்பா? சரிம்மா, ஓகேப்பா, ஓகே. ஸோ அப்படியே பாருங்க, இந்நேரம் அந்த பேப்பரும் கட்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது, ஜெய்சங்கர் எந்த துறைக்கான அமைச்சர்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரியா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இப்போ புவி அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் இருக்கும்போது, நாடுகளிடையே பிரச்சனை ஏற்படும் போது, ஸோ உலகளாவிய பிரச்சனையாவது அமையும். ஸோ மற்றபடி என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், அப்புறம் உலக நாடுகள் எந்தெந்த நாடுகளிடையே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கீங்களாம்மா? ஆன்லைனில் இருக்கீங்களாப்பா? கிளாஸ் இருக்கு, ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கரப்பா அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருக்குங்க? பாகிஸ்தான். முகஞ்சதரம் இங்கே தான் இருக்கு, பாகிஸ்தான். கரப்பா கண்டுபிடிச்சது தயாராம் ஷகானி. கண்டுபிடிச்சவர் தயாராம் ஷகானி. கண்டுபிடிச்ச வருடம் 1921, 1921. கண்டுபிடிச்ச ஆறு ராவி. என்னங்க? ராவி ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் அல்லது இடம் கரப்பால என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? 6 பெரிய தானிய களஞ்சியம், 6 பிக் கிரானரிஸ். கண்டுபிடிச்சவர் யாரு? மார்டிமர் வீலர். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? 1934. சரியா? பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா எந்த வருஷம் எழுதப்பட்டுச்சு? 1934. மேற்கு வங்க பள்ளி கல்வித்துறையில் 25,753 பணி நியமனங்கள் செல்லாது. டீச்சர்ஸ் அங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. ஹைதராபாத் ஹாட்ரிக் தோல்வி. ஹைதராபாத்
ஹாட்ரிக் தோல்வி, இது நல்ல விஷயம். ஏன்னா எப்போவுமே நல்ல விஷயம்னா, நான் எதுக்கு நல்ல விஷயம் சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருமாப்போடு இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ். இன்னொன்று ஃபீல்டு, அன்னைக்கு ஃபீல்டில் சூப்பராக இருக்கணும். நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பேட் கமின்ஸ் இருக்கிறாரு ஆஸ்திரேலியாவோட கேப்டனு, அவர் இருக்கிற அணி தான் ஜெயிக்கும். அந்த போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறது, நாங்கள் இருக்கிறது தான், அவரை வச்சே அடிக்கிறது. இந்த நேற்றுலாம் சும்மா சாதாரணமாக சுற்றிட்டு போகிறாரு ஒரு கேட்ச் அழகான்ட்டுன்னு. ஆனால் பாருங்கள், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நேற்று மிரட்டி விட்டாங்க. வெறும் 15 ஓவர்லேயே இதை பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸ், பேட் கமின்ஸ் அப்படிலாம் வந்து நல்ல அதிக முறை வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்தவர் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள், அந்த பட்டியலில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஹைதராபாத் தான் கடைசி இருக்கிறதுலே புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்துல. 4 ஆட்டம் அப்படிங்கிறதுல 2 புள்ளி வச்சுருக்கா. தொடர்ந்து 3 ஆட்டம் ஹாட்ரிக் தோல்வி. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸு தோனி அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தி அவர் தான், நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆட்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணுங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஐபிஎல் விளையாட்டில் இருந்து நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய ரகசியங்கள் எடுத்துக்கலாம். எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் பிரதமரின் இலங்கை பயணம். இலங்கைக்கு போகிறாரு, ரொம்ப முக்கியம். அந்த பயணம் ரொம்ப முக்கியமான பயணம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அசாதாரண சூழல். நம்மளை ஒருத்தர் அடிக்கணும்னா இலங்கைக்கு பக்கத்தில் வந்து அடிக்க முடியும், கடல் வழியில். நீர் வழியில் அடிக்கிறதா இருந்தால், ஏன்னா வேறு எந்த நாடும் கிடையாது, பக்கத்தில் எந்த நாடுமே கிடையாது. நம்மளை அடிக்கிறதா இருந்தால், நீர் வழியில் அடிக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு நாடு, எது மட்டும்தான், இலங்கை மட்டும்தான். ஸ்ரீலங்கா மட்டும்தான் நமக்கு நீர் வழியில் அடிக்கிறது. நிலத்துல தான் அடிக்கணும், மற்ற இடம்லாம் நிலத்திலிருந்து தான் அடிக்கணும். ஸோ அடிக்கிறதுக்கு நிறைய நாடுகள் தயாராகிடுச்சு. அடி வாங்குறதுக்கு அப்படிங்கிறது நிறைய நாடுகள் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இலங்கையினுடைய அதிபரும் தெரியும், இலங்கையோட பிரதமரும் தெரியும், அப்படித்தானே? ஸோ பிரதமரான பிறகு 2019 இலங்கைக்கு மோடி சென்றார். 19 போயிருக்கிறார், இப்போதான் போறார். வரலாற்று பூர்வ உறவு ஏற்படும்னு சொல்லி சொல்றாங்க. மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படும் சொல்றாங்க. தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவினுடைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவெலாம் இலங்கையை முடிக்கணும்னு நினச்சிச்சுன்னா ஒரு செகண்ட் தான். இந்தியா வந்து இலங்கையை முடிக்கணும்னு சொன்னால், ஏன்னா ஒரு சின்ன தீவு தான், ஒரு சின்ன தீவு. நம்ம தமிழ்நாட்டோட சின்ன ஊர், தமிழ்நாட்டோட ஒரு சின்ன ஊர் அப்படிங்கிறது. ட்ரம்பின் வரி விதிப்பு உலக நாடுகள் எதிர்ப்பு. ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படிங்கிறதுக்கு அதிகபட்ச பொருட்கள் மீது விதிக்கப்பட வரி. கம்போடியாவுக்கு 97%. அமெரிக்க பொருள் மீது விதிக்கப்படும் வரி 97, அமெரிக்கா அறிவித்துள்ள வரி 49. வியட்நாம் 90, இங்கே 46. அந்த அடிப்படையில் இந்தியா வந்து 52%. அமெரிக்க பொருள் மீதுக்கு நம்ம கொடுக்கறது 52. அமெரிக்கா பொருள் மீது இந்தியா வரிக்கிற விதி. அமெரிக்கா கொடுத்துருக்கிற 27. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஆளில்லா தீவுகளையும் விட்டு வைக்காத ட்ரம்ப். ஆள் இல்லாத தீவுகளையும் விட்டு வைக்காத ட்ரம்ப். மியான்மர் நிலநடுக்கம் 3000 கடந்த உயிரிழப்பு 3000. நெதன்யாகு விவகாரம். ஐநா நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் ஹங்கேரி. ஐநா நீதிமன்றத்திலிருந்து இப்போ தற்போது வெளியேறிய நாடு எது கேட்டாலும் ஹங்கேரி. எழுதி வச்சுக்கணும், ஹங்கேரி. ஐநா நீதிமன்றம் எங்கே இருக்கு? திஹேக்கில் இருக்கு. திஹேக் எங்கே இருக்கு? நெதர்லாந்தில் இருக்கு. திஹேக் எங்கே இருக்கு? நெதர்லாந்தில் இருக்கு. திஹேக் வந்து நெதர்லாந்தில் இருக்கு. ஐநா நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியது ஹங்கேரி. சமீபத்தில் கேட்பாங்க, ஐநா நீதிமன்றத்திலிருந்து வெளியேறிய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஓவர் அண்ட் ஜிகே ஓவர். இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். அது முக்கியம். எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் கவனமாக கேட்பாங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது இந்த கிளாஸ். 1 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.25 மணி நேரம் அதிகபட்சம் வச்சுங்க. சில நேரம் ஒரு இடையில மோட்டிவேஷன் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தை தவிர்த்து நல்லா படிச்சிருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது.